மேக்பெத் ஆக்ட் 1 சீன் 1. நம்ம வந்து மாடர்ன் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆக்ட் 1 சீன் 1, இந்த வெரி ஓப்பனிங் சீன் தான் வந்து இட் செட்ஸ் த டோன் ஃபார் த ப்ளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பனிங் சீன், த ஃபஸ்ட்டு சீன், இட் செட்ஸ் த டோன் ஃபார் த ப்ளே. அப்படின்னா ஓப்பனிங் சீனை வச்சே சொல்லிடலாம் அந்த ப்ளே எதை பற்றினது, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ப்ளேவோட ஓப்பனிங் சீனை வச்சே சொல்லிடலாம். தண்டர் அண்ட் லைட்னிங் 3 விச்சஸ் சென்டர், இதை வச்சே சொல்லிடலாம் இந்த ப்ளே வந்து தண்டர் அண்ட் லைட்னிங்னாலே இட் வில் பி எ ட்ராஜடி. நம்ம ஆர்கிடெக்டல் கிரிட்டிசிஸில் படிச்சுப்போம். நார்த்ரோப் ஃபயரோட ஆர்கிடெக்ட் இருக்குது. லேக்கை காமிச்சா இட் வில் பி ரொமான்டிக், சீயை காமிச்சா சீ அண்ட் வைல்ட் அனிமல்ஸ் காமிச்சா இட் வில் பி ட்ராஜடி, அது மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். தண்டர் அண்ட் லைட்னிங் அப்படின்னாலே இது வந்து ஒரு ட்ராஜடி, விச்சஸ் அப்படின்னால நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விச், வென் ஷுட் த 3 of us மீட் அகெயின், வில் இட் பி தண்டர் லைட்னிங் ஆர் ரெயின்? ஃபர்ஸ்ட் விச் கேட்குறாங்க, நம்ம மறுபடியும் எப்போ சந்திக்கிறது, தண்டராக லைட்னிங்காக ரெயினா அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் விச், we will meet when the noise of the battle is over, when one side has won and the other side has lost. செகண்ட் விச் சொல்கிறாங்க, பேட்டில் முடிச்சப்பறம் சந்திக்கலாங்கிறாங்க. இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், there is a battle going on அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் விச், இந்த இவங்க வந்து ஒரு கோரஸாகவும் ஆக்ட் பண்ணுறாங்க. தே ஆர் நாட் கோரஸ், பட் இவங்களோட ஸ்பீச் என்ன இருக்குன்னா ஒரு கோரஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை இவங்க பண்ணுறாங்க. கோரஸ் என்ன பண்ணோம், ஸ்டேஜில் காமிக்க முடியாத விஷயத்தெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி ஆடியன்ஸுக்கு தெரிவிப்பாங்க. அதான் கோரஸோட வேலை. ஸ்டேஜில் எந்தெந்த சீனெல்லாம் காமிக்க முடியாது, இப்போ பேட்டில் சீன்லாம் வந்து ஸ்டேஜில் காமிக்க முடியாதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கோரஸ் பேசி இது மாதிரி பேட்டில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பேசுவாங்க. அதுதான் வந்து செகண்ட் விச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அனாலிட்டிக்கலாகவும் கேட்பாங்க கொஷின். ஸோ எவ்ரி திங் யூ நோட் இட் டவுன். தேர்ட் விச், தட் வில் ஹேப்பன் பிஃபோர் சன்செட். தேர்ட் விச் சொல்கிறாங்க பேட்டில் சன்செட்டுக்குள்ளே முடிச்சிடும். ஃபஸ்ட் விச், வேர் ஷுட் வி மீட், எப்போ மீட் பண்ணுங்கிறத டிசைட் பண்ணிட்டாங்க. பேட்டில் முடிச்ச அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. செகண்ட் விச், லெட்ஸ் டூ இட் இந்த ஓப்பன் ஃபீல்டு, ஓப்பன் ஃபீல்டில் மீட் பண்ணலாம். தேர்ட் விச், வி வில் மீட் மேக்பெத் தேர், அங்கே நம்ம மேக்பெத்தை மீட் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. த விச்சஸ் ஹியர் த கால்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபெமிலியர்ஸ் விச் லுக் லைக் அனிமல்ஸ், ஒன் இஸ் கேட் அண்ட் ஒன் இஸ் ஏ டோட். அப்போ வந்து அவங்கள வந்து அவங்களோட ஸ்பிரிட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களை கூப்பிட்றாங்க. விச்சஸ் வந்து ஸ்பிரிட் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா ஃபெமிலியர்ஸ். ஒருத்தவங்க வந்து கேட் மாதிரியும் ஒருத்தவங்க வந்து டோட் மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின். நான் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுறேன். நம்பர்ஸ், எங்கே நம்பர்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், மார்க் பண்ணி வச்சுக்கணும். 3 விச்சஸ் இல்லை வேறு எங்கே நம்பர் இருந்தாலும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். டேட் அல்லது டியூஸ்டே, வென்ஸ்டே, இது மாதிரிலாம் டேலாம் வரும். ஒரு சில பிளேஸில், இந்த பிளேஸில் நிறைய பிளேஸில் டே வரும், டியூஸ்டே அது மாதிரி. அப்போ அந்த டேஸை ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ஈஸி கொஷின், டைரக்ட் கொஷின், டிஆர்பியில் மிஸ் பண்ணக்கூடாத கொஷின். நம்ம வந்து தப்பி தவறி கூட அதில் விட்டுறக்கூடாது. அப்போ அதை மார்க் பண்ணி வச்சுக்கணும். தென் ப்ராப்பர் நோன்ஸ், எந்த ஒரு ப்ராப்பர் நோன், அது பிளேஸாக இருக்கட்டும் பர்சனாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்பர் நோன் வந்தால் கூட அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். தென் இந்த மாதிரி அனிமல்ஸ், இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, ஒரு விச்சஸ் வந்து கேட் மாதிரி இருக்காங்க, டோட் மாதிரி இருக்காங்க, இதையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து டைரக்ட் கொஷின். இதுதான் கேட்பாங்க சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி கொஷின் கேட்டுட்டாங்கன்னா அதில் வந்து நம்ம மார்க் குறையவே கூடாது. டேரெக்டாக மெமரி பண்ணி எழுதக்கூடிய கொஷின். ஒரு விச் வந்து கேட் மாதிரி, இன்னொரு விச் டோட் மாதிரி அவங்க விச்சோட ஃப்ரெண்ட்ஸு கேட் மாதிரி டோட் மாதிரி இருப்பாங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட் விச், காலிங் டு ஹர் கேட், ஐ ஆம் கம்மிங் கிரேம் ஆல்கின். அந்த ஃபஸ்ட் விச்சோட அந்த கேட் மாதிரி இருக்க விச்சோட பேர் என்னது, ஐ ஆம் கம்மிங் கிரேம் ஆல்கின் அப்படின்னு சொல்கிறாங்க. மை டோட் பெடாக் கால்ஸ் மீ. அடுத்து செகண்ட் டோட் பேர், டோடு மாதிரி இருக்க விச்சு பேர் வந்து பெடாக். ப்ராப்பர் நோன் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். கேட் மாதிரி இருக்க விச்சோட பேர் என்னது, கிரேம் ஆல்கின், மால்கினி. எஸ், கிரேம் ஆல்கினி. அண்ட் டோட் மாதிரி இருக்க விச்சோட பேர் வந்து பேடாக். எஸ். தேர்ட் ஸ்பிரிட், டு ஹர் ஸ்பிரிட் ஐ வில் பி ரைட் ஹியர். தேர்ட் ஸ்பிரிட், அதோட ஸ்பிரிட் வந்து அவங்க சொல்ல, ஆல் ஃபேர் இஸ் ஃபால் அண்ட் ஃபவுல் இஸ் ஃபேர், லெட்ஸ் ஃப்ளை அவே த்ரூ த ஃபாக் அண்ட் ஃபில்த்தி ஏர். Fair is fallen, foul is fair. What is the figure of speech used here? Fair is fallen, foul is fair.
Oxymoron. Oxymoron. Parallelism. Parallelism, oxymoron, paradox. Then contrast. எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. Fair is foul and foul is fair. Let's fly away through the fog and filthy air. அவங்க போயிட்டாங்க. Then Act 1 Scene 2. Act 1 Scene 2ல ட்ரம்பட் சவுண்டு கேட்குது. சோல்ஜர்ஸ் ஃபைட்டிங் ஆஃப் ஸ்டேஜ். சோல்ஜர்ஸ் வந்து ஆஃப் ஸ்டேஜில் ஃபைட் பண்ணுறாங்க. ஏன்னா ஷேக்ஸ்பியர் டைமில் வார் சீன்லாம் வந்து ஸ்டேஜில் காட்ட மாட்டாங்க. கிங் டன்கன் என்டர்ஸ் வித் இஸ் சன்ஸ் மால்கம் அண்ட் டொனால்ட் பீன், லெனக்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் அட்டண்டன்ஸ். தே மீட் a wounded captain and bloody captain. இப்போ வந்து அடுத்த 3 கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கிங் டன்கன் இருக்கார், அவரோட 2 சன்ஸ் பேர் மால்கம் அண்ட் டொனால்ட் பீன். கிங் டன்கனோட சன்ஸ் பேர் வந்து மால்கம் அண்ட் டொனால்ட் பீன். அப்புறம் லெனக்ஸ் அப்படிங்கிற ஒரு நோபல் பர்சன், அவரும் இருக்கார். இப்போ 4 பேர் இருக்காங்க. அவங்க 4 பேரும் வந்து ஒரு வாரில் ஊண்டான ஒரு கேப்டனை பார்க்குறாங்க. பார்த்து அவர்கிட்ட பேசுகிறாங்க. டன்கன், who is this bloody man? Judging from his appearance, I bet he can tell us the latest news about the revolt. அவன் காயம்பட்டு வந்திருக்கான். டன்கன் பார்த்துட்டு, இவர் யார்? இவரோட உடம்புல இருக்கிற ரத்த காயத்தை பார்த்தா போர்லேருந்து வந்திருக்காருன்னு தெரியுது. இவர் பேட்டில் என்ன நடந்துச்சுங்கிறத ரீசெண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. மால்கம், திஸ் இஸ் த பிரேவ் சர்ஜன்ட் who fought to keep me from being captured. Hail brave friend, tell the king what is happening in the battle when you left it. மால்கம் சொல்கிறான், இவர் தான் என்னை காப்பாற்றின சர்ஜன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிங்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், பேட்டில் என்ன நடக்குதுன்னு கிங்கிட்ட சொல்லுங்கிறான். அடுத்து கேப்டன், for a while you couldn't tell who could win. The armies were like the 2 exhausted swimmers, clinging to each other and struggling in the water, unable to move. The villainous rebel MacDonald was supported by foot soldiers and horsemen from Ireland and the Hebrides, and Lady Luck was with him, smiling cruelly at his enemies as if she were his oar. But Luck and MacDonald together weren't strong enough. Brave Macbeth, laughing at Luck, chopped his way through to MacDonald, who didn't even have a time to say goodbye or shake hands before Macbeth split his open from his navel to his jawbone and stuck his head on our castle walls. அவர் அந்த வால் நடத்து சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து 2 ஆர்மியும் ரொம்ப ஈக்குவலாக சண்டை போட்டாங்க. லைக் டு எக்ஸாஸ்டட் ஸ்விம்மர்ஸ். இந்த கம்பேரிஷன்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கேப்டனு அந்த 2 ஆர்மிஸாக இதோட கம்பேர் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. நம்ம கொஷின் எடுக்கிற மெத்தட் நான் ஏற்கனவே பல டைம் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக எடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து டிஆர்பி போர்ட்லேயே உட்காரிச்சு புக்கை மட்டும் கையில் கொடுத்து கொஷின் எடுத்தப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு லைனை படிப்பார் கொஷின் எடுக்கக்கூடிய ப்ரொஃபஸர். த ஆர்மிஸ் வேர் லைக் டு எக்ஸாஸ்டட் ஸ்விம்மர்ஸ் அப்படின்னா டக்குன்னு ஒரு கொஷின் எடுத்துருவார். த ஆர்மிஸ் வேர் லைக் டேஷ் அப்படின்னு போட்டு டு எக்ஸாஸ்டட் ஸ்விம்மர்ஸ், டு எக்ஸாஸ்டட் பிளேயர்ஸ், அந்த மாதிரி நடுவில் ஒரு 2-3 இயர்ஸ் எடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஏஐலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஷின் எடுத்தாலே பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த 3 மெத்தட்லையும் நீங்கள் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிடிக்கணும். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, யாருக்கும் சண்டை அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. மெக்டொனால்டு ஒரு ரிபல், ஸ்காட்லாண்டில் ஒரு ரிபல் இருக்கார் மெக்டொனால்டுன்னு. அவருக்கும் கிங்கோட ஜெனரல் மேக்பத்துக்கும் சண்டை. கிங்குக்கு எதிராக ரிபல் பண்ணுறாரு மெக்டொனால்டு அப்படிங்கிறவர். அவரை எடுத்து யார் சண்டை போடுறாரு? மேக்பத் சண்டை போடுறாரு. மெக்டொனால்டுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அயர்லாண்ட் அண்ட் ஹெப்ரிடைஸ். இவங்க 2 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு எதிராக 3 பேர்த்துக்கு எதிராக மேக்பத் சண்டை போடுறாரு. தென் ஹூ இஸ் லேடி லக்? வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் இன் த லேடி லக்? லேடி லக்குங்கிற வேர்டில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? எஸ், லேடி லக் அப்படிங்கிறதுல என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்க? இட் இஸ் பர்சானிஃபிகேஷன். இந்த am I audible?
கொஷினில் இதில் வந்து என்ன கொடுத்துறாங்கன்னா ஃபார்ச்சூன் கொடுத்துறாங்க. ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் வந்து லேடி லக் என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஃபார்ச்சூன் அப்படின்னு கொடுத்துறாங்க. ஃபார்ச்சூனை வந்து எப்படி பர்சன்வேட் பண்ணுறாங்க, அது வந்து ஒரு பெண்ணாக பர்சன்வேட் பண்ணுறாரு. ஷோடு லைக் ஏ ரிபல்ஸ் ஓர். லக் வந்து யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா ரிபல்ஸ் தான் இருந்துச்சு. அதை தான் வந்து லக்கை வந்து பர்சன்வேட் பண்ணி லேடி லக், அது வந்து லக்குங்க அதிர்ஷ்டத்தை வந்து ஒரு பெண் மாதிரி பர்சன்வேட் பண்ணுறாங்க. தென் அயர்லாண்டுக்கு என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே பார்த்துக்கோங்க. ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் வெஸ்டர்ன் ஐல்ஸ் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க. கொஷின் அதில் தான் கேட்பாங்க. நம்ம அயர்லாண்ட் இங்கே படிக்கிறோம், பட் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் அதுக்கு ஈக்குவலாக என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் ஐல்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி தான் படிக்கணும். இங்கே லேடி லக் வந்து அதாவது லக்கு வந்து அவங்களுக்கு தான் இருந்துச்சு. பட் மேக்பெத் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவங்கள வந்து ஈஸியாக வெட்டி கொண்டுட்டாரு. நேவலில் கத்தியை குத்தி அப்படியே ஜாப் போன வரைக்கும் அப்படியே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டொனால்டு, மை பிரேவ் ரிலேட்டிவ் வாட் எ ஒர்த்தி மேன் தி வெரி இம்பார்ட்டன்ட் லேண்ட். அவர் யார்? ஓ வயலண்ட் கசின் ஒர்த்தி மேன். டன்கனுக்கு மேக்பெத் யார்? கசின். டன்கனுக்கு மேக்பெத் யார்? கசின். அதனால தான் அவரால் கொல்ல முடியாது. அந்த கில்ட்டி கான்சியஸ் வரதுக்கு காரணம் வந்து டன்கன் வந்து வெறும் ஜென்ரல் மட்டும் கிடையாது, ஹிஸ் ஓன் கசின். ஓ வேலண்ட் கசின் ஒர்த்தி ஜென்டில்மேன் கேப்டன். But in the same way, the violent storm always comes just as spring appears. Our success against MacDonald created a new problems for us. Listen to this, king. As soon as we sent those Irish soldiers running for cover, a Norwegian king saw his chance to attack us with fresh troops and shiny weapons. கேப்டன் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து இவரை ஜெயிச்சிட்டோம், அயர்லாண்ட் ரிபல்ஸை எதிர்த்து போரிட்டு மெக்டொனால்டு கொண்டுட்டோம், ஐரிஷ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே ஓடி போயிட்டாங்க. பட் நம்ம வீக் ஆகிட்டோம் அப்படிங்கிறத நார்வீஜியன் கிங் தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை அட்டாக் பண்ண இன்னொரு பக்கம் ஆர்மி அனுப்புகிறாரு. இப்போ இந்த ரிபல்லியனால் ஸ்காட்லாண்டுக்குள்ளே ரிபல் நடக்குது, ஸ்காட்லாண்டுக்குள்ளே உள்நாட்டு கலவரம் நடக்குது, அதுக்கு அயர்லாந்து சப்போர்ட் பண்ணுது. இவங்க வீக் ஆகிட்டதுனால இப்போ இன்னொரு ப்ராப்ளம் என்ன வருது, நார்வீஜியன் கிங் வந்து அவர் வந்து இன்னொரு பக்கம் படை அனுப்பி ஜெயிக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. டன்கன், டிடின் திஸ் ஃப்ரைட்டன் அவர் கேப்டன்ஸ் மேக்பெத் அண்ட் பேங்கோ. டன்கன் கேட்குறாரு, இப்போ அவங்க மேக்பெத் பேங்கோ பயந்துடலையா புதுசாக ஒரு பிரச்சனை வருதுனால அப்படின்னு கேட்குறாரு கேப்டன். த நியூ சேலஞ்ச் கேர்ட் தேம் அபவுட் அஸ் மச் அஸ் ஸ்பேரோஸ் ஃப்ரைட்டன் ஈகிள்ஸ் ஆர் ராபிட்ஸ் ஃப்ரைட்டன் a lamb. To tell you the truth, they fought the new enemy with twice as much force as before. They were like cannons loaded with double ammunition. Maybe they wanted to take a bath in the enemy's blood or make the battlefield as infamous as Golgotha where Christ was crucified. I don't know, but I feel weak. My wounds may be tended to. அவர் என்ன சொல்கிறாரு, இவங்க வந்து கொஞ்சம் கூட பயப்படல. கேப்டன் சொல்கிறாரு, ஒரு குருவியை பார்த்து ஈகிள் பயப்படணும்ல, ஈகிள் பயப்படாது. ஒரு குருவியை பார்த்தா ஈகிள் எந்தளவுக்கு தைரியமாக இருக்குமோ அந்தளவுக்கு தைரியமாக இருந்தாங்க. ஒரு ரேபிட்டை பார்த்தா ஒரு லயன் எந்தளவுக்கு தைரியமாக இருக்குமோ அந்தளவுக்கு தைரியமாக இருந்தாங்க. இந்த கம்பேரிஷன்லாம் ரொம்ப முக்கியம். எங்கெங்கெல்லாம் கம்பேரிஷன் உள்ளதோ அதெல்லாம் எழுதிக்கோங்க. ஸோ அது மாதிரி இவங்க வந்து ரொம்ப டபுள் பவரோட சண்டை போட்டாங்க. அது எதோட ஃபேமஸ் பண்ணுறோம், கொல்கத்தா அந்த ஸ்பேஸோட கம்பேர் பண்ணுறாங்க. யுவர் வேர்ட்ஸ் லைக் யுவர் wounds bring your honor, take him to the surgeons. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, டன்கன் வந்து woundsக்கும் மரியாதை இருக்குது, வேர்ட்ஸ்க்கும் மரியாதை இருக்குது அப்படி சொல்லி அவர் வந்து அட்டன் பண்ண அனுப்பிச்சுறாங்க. த கேப்டன் எக்ஸிஸ்ட் ஹெல்ப் பை அட்டனன்ஸ் ரோஸ் அண்ட் ஆங்கஸ் என்டர். அடுத்து ரோஸும் ஆங்கஸும் வராங்க. ஹூ இஸ் திஸ்? மால்கம். த ஒர்த்தி தேன் ஆஃப் ரோஸ் லெனக்ஸ். ஃபஸ்ட்டு யார் வரா? Who is the first person to come? Who is Thane of Rose? Rose. Yes. Rose, God save the king. Duncan, where you have come from? Worthy Thane. Rose அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஆக்சுவலி ரோஸ்னா தேன் ஆஃப் ரோஸ். ரோஸுங்கிற இடத்துக்கு தேன் மீன்ஸ் வாட் இஸ் மீ தேன்? THNE.
ஒரு குறுநில மன்னர் மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் அது ஒரு பேர் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டியூக் அப்படின்னு வச்சுருப்பாங்க, ஒரு சில நாட்டில் வந்து டியூக் அப்படின்னு இருப்பாங்க, ஒரு சில நாட்டில் வந்து ஏல் இஏஆர்எல் ஏல்னு வச்சுருப்பாங்க. ஸ்காட்லாண்டு அவங்களுக்கு என்ன பேர் குறுநில மன்னருக்கு? தேன். குறுநில மன்னருக்கு ஸ்காட்லாண்டில் பேர் வந்து THANE தேன். ரோஸ்டர் என்ன விஷயம் அப்படி கேட்குறாரு. கிரேட் கிங் ஐ ஹவ் கம் ஃப்ரம் ஃபிஃப் வேர் த நார்வீஜியன் ஃப்ளாக் ஃப்ளைஸ் மார்க்கிங் அவர் கண்ட்ரி அண்ட் ஃப்ரைட்டனிங் அவர் பீப்புள் leading an enormous army and assisted by the disloyal traitor, the Thane of Cawdor, the king of Norway, began a bloody battle. But outfitted in this battle withered armor, Macbeth met the Norwegian attack shot for shot, as if were the goddess of war's husband. Finally, he broke the enemy's spirit and we were victorious. அவர் என்ன சொல்கிறாரு, இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கொண்ட ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், நார்வீஜியன் கிங் வந்து ஃபிஃப்வை கேப்சர் பண்ணிட்டாங்க வித் ஹெல்ப் ஆஃப் தேன் ஆஃப் கவுடர். தேன் ஆஃப் கவுடர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். கவுடரோட தேன் ஈக்குவல் டு டியூக் ஆர் ஏல். அந்த கவுடரோட குறுநில மன்னர், உங்களுக்கு புரியுதுன்னு தான் நான் சொல்கிறேன், குறுநில மன்னர் அப்படின்ட்டு அவரோட உதவியோடு தான் நார்வீஜியன் கிங் வந்து போர் எடுத்துருக்காரு. அப்போ கவுடருங்கிறவர் யார்? அவர் ஒரு ட்ரேட்டர், தேச துரோகி, டிஸ்லாயல் ட்ரேட்டர். ஆனால் வந்து மேக்பெத் வந்து சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாரு அப்படி சொல்லலாம். இப்போ இன்னொரு கேரக்டர் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா தேன் ஆஃப் கவுடரை. ஹூ இஸ் தேன் ஆஃப் கவுடர்? தேன் ஆஃப் கவுடர் மேக்பெத் கிடையாது. இப்போ ஓப்பன் நோ, தேன் ஆஃப் கவுடர் இஸ் தேன் ஆஃப் கவுடர் தான். தேன் ஆஃப் கவுடர் அப்படிங்கிறவர் மேக்பெத் இதுக்கப்புறம் தான் தேன் ஆஃப் கவுடர் மாறுவார். எஸ், தேன் ஆஃப் கவுடர் ஒரு ட்ரேட்டர். ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் யுவர் மைக்ஸ். ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. டன்கன், கிரேட் ஹாப்பினஸ் ரோஸ். ஸோ நவ் ஸ்வேனோ, த நார்வீஜியன் கிங் வாண்ட்ஸ் அ ட்ரீட்டி. We told him we wouldn't even let him bury his men until he retreated to St. Colm's Inch and paid us $10,000. இப்போ நார்வீஜியன் கிங் வந்து தோத்துட்டு இப்போ வந்து சமாதான உடன்படிக்கைக்கு வராரு. சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்வீஜியன் கிங் கேட்குறாரு. உடனே ரோஸ் என்ன சொல்கிறாரு, நாங்கள் உங்கள் அந்த இறந்து போனவங்களை புதைக்க கூட விட மாட்டோம், அப்படி அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா செயின்ட் கால்ம்ஸ் இன்ச் அப்படிங்கிற இடத்தையும் $10,000 தரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோஸ் வந்து ஒரு போரில் தோத்துட்டா உடனே ஒரு உடன்படிக்கை போடுவாங்களே ட்ரீட்டி. இவர் கேட்குற அமௌண்ட் எவ்வளோ? $10,000. நான் நம்பர் வந்தாலே கண்டிப்பாக மார்க் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் டேரக்ட் கொஷின். $10,000 செயின்ட் கால்ம்ஸ் இன்ச், அதெல்லாம் வந்து டேரக்ட் கொஷின். டன்கன், த தேன் ஆஃப் கவுடர் வில் பி நெவர் பி அகெயின் பிட்ரே மீ. Go announce that he will be executed and tell Macbeth the Cawdor's title will be given to him. டன்கன் உடைய சொல்கிறாரு, ஏற்கனவே இருக்க தேன் ஆஃப் கவுடர் கொண்டுருங்க, எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, அவர் தேச துரோகம் பண்ணிட்டார்ல, நார்வீஜியன் கிங் சப்போர்ட் பண்ணிட்டாரு, அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிடுங்க. மேக்பெத் வந்து தேன் ஆஃப் கவுடரை அறிவிச்சிருங்க. புது தேன் ஆஃப் கவுடர் யார்? மேக்பெத் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே தான் மேக்பெத் தேன் ஆஃப் கவுடர் இருப்பார். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தேன் ஆஃப் கவுடர் வந்து அவர் ஒரு தேச துரோகி. ரோஸ், ஐ வில் கெட் இட் டன் ரைட் அவே. உடனே ரோஸ் அந்த தகவல் சொல்ல போகிறாரு. யார் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னா அப்படிங்கிறது கூட இம்பார்ட்டன்ட் கொஷின். தேன் ஆஃப் கவுடர் ஒரு ட்ரேட்டர்னு சொன்னது யார்? ரோஸ். தேன் ஆஃப் ரோஸ். நீ தான் தேன் ஆஃப் கவுடர்னு போய் மேக்பெட்டை சொல்கிறது யார்? அதுவும் ரோஸ். டன்கன், த தேன் ஆஃப் கவுடர் ஹேஸ் லாஸ்ட் வாட் த நோபல் மேக்பெத் ஹேஸ் ஓன். அவர் வந்து கவுடர் லூஸ் பண்ணதை மேக்பெத் ஓன் பட்டா அப்படி சொல்லிடுறாரு. ஓகே, சீன் 3 கொஞ்சம் பார்த்துருவோம் பிகாஸ் வி ஹேவ் சம் மோர் டைம். சீன் 3, ஆக்ட் 1 சீன் 3. தண்டர், த 3 witches enter. ஃபர்ஸ்ட் விச், வேர் ஹேவ் யூ பீன் சிஸ்டர். செகண்ட் விச், கில்லிங் பிக்ஸ். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், மைனர் இன்ஃபர்மேஷன் தான் இம்பார்ட்டன்ட். இவங்க மறுபடியும் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் விச் கேட்குறாங்க எங்கே போனால், செகண்ட் விச் எங்கே போயிருந்தாங்க? பிக்ஸை கில் பண்ண போயிருந்தாங்க. செகண்ட் விச் வந்து எங்கே போயிருக்காங்க? பிக்ஸை கில் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. பிக்ஸ், எஸ். அடுத்து தேர்ட் விச் கேட்குறாங்க நீ எங்கே போனன்ட்டு. ஃபஸ்ட் விச் எங்கே போகிறாங்க? ஏ sailor's wife had chestnut in her lap and munched away at them.
Give me one, I said. Get away from me, which the fat woman cried. Her husband, who sailed off to Alepos as master of a ship called the Tiger. I will sail there in a kitchen strainer, turn myself into tailless rat and do things to him. இவங்க வந்து ஃபஸ்ட் விச் என்ன இவங்க எல்லாமே ஒரு மிஸ்chievous ஆக்டிவிட்டி தான் பண்ணுவாங்க. ஒரு செகண்ட் விச்சுன்னா பண்ணியை கொண்டிருக்க. ஃபஸ்ட் விச் என்ன பண்ணிட்டுனா ஒரு செயலரோட ஒய்ஃபு செஸ்நட்டு சாப்பிட்டு இருந்துச்சான். இவங்க கேட்டப்போ தரலையாம். அதனால் அவங்க ஹஸ்பண்டை தொல்லை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அந்த ஹஸ்பண்டு ஓட்டிட்டு போகிற ஷிப்பு பேருண்ணா டைகர். த ஷிப் கால்டு டைகர். அவங்க ஊர் போகிற எஸ் ஊர், அந்த ஊர் தான் அலுப்போ. செயில்ட் ஆஃப் அலுப்போ. அந்த ஊருக்கு பேர் அலுப்போ, பட் அந்த ஷிப்பு பேர் டைகர். இது ஒரு ப்ராப்பர் நோன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஈஸியாக ரொம்ப கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கேட்டுட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியான மார்க் மிஸ் ஆகிடும். அந்த ஷிப்பு பேர் இருந்து என்னது? டைகர். நீங்கள் அப்படியே ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம். டைகர் மாதிரி ஒரு ஷிப்பு போகுது அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், எப்பயுமே மறக்காது. அங்கே போய்ட்டு ஒரு டெய்லர்ஸ் ரேட்டா மாதிரி தொல்லை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் விச் ஐ வில் கிவ் யூ சம் விண்டு டு செயில் தேர். உடனே செகண்ட் விச் நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் செயில் கொடுத்து அப்படிங்கிறேன். ஃபஸ்ட் விச் ஹவு நைஸ் ஆஃப் யூ. தேர்ட் விச் அண்ட் ஐ வில் கிவ் யூ சம் மோர். First which I already have control of all other winds along with the ports from which they blow and every direction on the sailors' campus in which they can go. I will drain the life out of him. He won't catch a wink of sleep either at night or during the day. He will live as a cursed man. For 81 weeks he will waste away in agony. நான் வந்து அந்த விண்டை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படி சொல்லி செகண்ட் விச் தேர்ட் சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் அதுக்கு மேலே தொலை தந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் தொலை தந்தேன் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அவன் உயிரே நான் எடுத்துருவேன். அது இல்லாமல் அவனால் என்ன பண்ண முடியாது, ஒரு 81 டேஸ்க்கு வந்து அவன் வந்து தூங்கவே முடியாது. ஒரு கர்ஸ்டு மேனை தான் 81 வீக்ஸ்க்கு வந்து அவன் என்ன பண்ணுவான், ஒரு கர்ஸ்டு மேனை தான் வாழ்வான். அவனால் தூங்க முடியாது. ஆஃப்டர் தட் ஹி வில் லூஸ் ஹிஸ் லைஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. தீஸ் ஆர் ஆல் வெரி மைனர் இன்ஃபர்மேஷன், நத்திங் டு டூ வித் த மெயின் பிளாட். But still you have to remember the numbers, names of the ship, everything. எத்தனை வீக்ஸு? 81 வீக்ஸ். எத்தனை வீக்ஸ்னா 81 weeks. 9 times 9. எஸ், 9 times 9. ஒரிஜினல் டெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கு? 9 times 9. அப்போ 81 வீக்ஸ். 9 times 9. ஸோ இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறத அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க நீங்கள் படிக்கும்போது. ஆல்தோ ஐ கேன் மேக் ஹிஸ் ஷிப் டிஸப்பியர், ஐ கேன் ஸ்டில் மேக் ஹிஸ் ஜேர்னி மிசரபிள். அதனால் ஷிப்பை மாதிரி வைக்க முடியாது, பட் அவனோட ட்ராவலை மிசரபிளாக மாற்ற முடியும் அப்படி சொல்லி. செகண்ட் விச் ஷோ மீ. ஃபஸ்ட் விச் ஹியர் ஐ ஹேவ் த தம்ப் ஆஃப் எ பைலட் ஹூ வாஸ் ட்ரவுண்ட் வைல் ட்ரெயின் டு ரிட்டர்ன் ஹோம். ஃபஸ்ட் விச் என்ன சொல்லுது, நான் ஒரு பைலட்டோட தம்பு வச்சுருக்கேன், ஒரு செயலரோட தம்பு வச்சுருக்கேன் அப்படி சொல்லுது. தேர்ட் வச்சு ட்ரம் மேக்பெத் ஹஸ் கம். அப்புறம் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி என்ன யாரோரா மேக்பெத் வராங்க. எல்லா வித்தஸும் இப்போ சேர்ந்து டான்ஸிங் டுகெதர் இன் சர்க்கிளில் டான்ஸ் ஆடுறாங்க. இது அவங்களோட ரிச்சுவல். வி வியர்டு சிஸ்டர்ஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் ஷிஃப்ட் ட்ராவல்ஸ் ஓவர் த sea and land and dance around and around like so. 3 times to yours and 3 times to mine and 3 times again and to add up to 9. Enough, the charm is ready. இது ஒரு சாங்காக பாடுறாங்க, ஒரு பாட்டாக பாடுறாங்க. அதுக்கான ஒரிஜினல் சாங்கி நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் மேக்பெத் அண்ட் பேங்காக் வராங்க. மேக்பெத் டு பேங்காக். I have never seen a day that was so good and bad at the same time. இதுவுமே வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு வேர்டு, ஸோ குட் அண்ட் பேட். இது நிறையா இந்த மாதிரியான கான்ட்ராஸ்டான வேர்டு நிறையா ஒர்க்ஸ் வந்திருக்கு. எனி அதர் ஃபேமஸ் ஒர்க், கான்ட்ராஸ்டான ஓப்பனிங் லைனில் ஃபேமஸ் ஒர்க் எதாவது சொல்ல முடியுமா? A novel which is famous for its highly paradoxical opening line. Tale of Two Cities. நம்ம சிலபஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். I don't know. It is the best of time, it is the worst of time அப்படின்னு ஆரம்பிக்கும்.
அதே மாதிரி மேக்பெத் என்ன சொல்கிறாரு, இட் இஸ் த குட் டைம் அண்ட் த பேட் டைம், ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. How far is it is supposed to be the force? He sees the witches. What are these creatures? They are so withered looking and crazily dressed. They don't look like they belong to this planet. அந்த விச்சஸ் பார்த்து அவர் சொல்கிறாரு, இது இந்த பிளானட்டில் இருக்கக்கூடிய விச்சஸ் மாதிரி இல்லையே, பட் ஐ see them standing here on earth. To the witches, are you alive? Are you இங்கே என்ன கேட்குறாங்க, live you, நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் தானா? கேன் யூ ஆன்சர் கொஷின்ஸ்? யூ seem to understand me because each of you had put some gruesome finger to her skinny lips. You look like a man, you have beards, keep me from believing that you really are. அவங்க பார்க்க பெண் மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது, பியர்டு இருக்குது. உடனே பேங்க்கை தான் ஃபஸ்ட்டு என்கொயர் பண்ணுறாரு, நீங்கள் பேசுவீங்களா, எங்கள் லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுதா அப்படிலாம் சொல்லி என்கொயர் பண்ணுறாரு. ஸ்பீக் இஃப் யூ கேன், வாட் கைண்ட் ஆஃப் கிரியேச்சர்ஸ் ஆர் யூ? மேக்பெத் கேட்குறான், உங்களால் பேச முடியும்னா பேசுங்க, நீங்கள் என்ன மாதிரி கிரியேச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஃபஸ்ட்டு வீக் சொல்லுது, ஆல் ஹெயில் மேக்பெத், ஹெயில் டு யூ தேன் ஆஃப் கிளாமிஸ். மேக்பெத் ஏற்கனவே தேன் ஆஃப் கிளாமிஸாக இருந்திருக்கான், அதை சொல்லி ஃபஸ்ட் வீக் சொல்லுது. ஆல் ஹெயில் மேக்பெத், ஹெயில் டு யூ தேன் ஆஃப் கவுடர். அடுத்து செகண்ட் வீக் சொல்லுது தேன் ஆஃப் கவுடர்னு. இவன் இப்போ தேன் ஆஃப் கவுடராக மாறிட்டான்னா அது யாருக்கு தெரியாது, மேக்பெத் தெரியாது. ஏன்னா ரோஸ் வந்து இவர்கிட்ட இன்னும் வந்து சொல்ல, டன்கன் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு மேக்பெத்தை போய் தேன் ஆஃப் கவுடராக மாறிட்டேன்னு. அதை வந்து அவர் வந்து என்ன பண்ணல, இன்னும் இவர்கிட்ட சொல்லலை, இவருக்கு தெரியாது. ஆல் ஹெயில் மேக்பெத் த ஃபியூச்சர் கிங். தேர்ட் விச் சொல்லுது, நீ தான் ஃபியூச்சர் கிங் சொல்லுது. மை டியர் மேக்பெத், why do you look so startled and afraid of these nice things they are saying? இதை வந்து மேக்பெத் வந்து சீரியஸாக எடுத்துட்டான். பேங்க்கோ வந்து இதெல்லாம் நல்ல விஷயம் தானே, இதுக்கே வந்து நீ கவலைப்படுற, ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிற அப்படி சொல்லி கேட்குறாரு. டெல் மீ ஆனஸ்ட்லி, ஆர் யூ illusions or are you really what you seem to be? You are greeted by a noble friend with honors and talk of a future so glorious that you have made him speechless. But you don't say anything to me. If you can see the future and say how things will turn out, tell me. I don't want your favors. I am not afraid of your hatred. உடனே பேங்கை கேட்குறாரு, அவனுக்கு மட்டும் ஃப்யூச்சரை பற்றி சொன்னீங்களே, என்னோடய ஃப்யூச்சர் என்னான்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு பேங்க் கேட்குறான். ஃபஸ்ட் விச் ஹெயில், செகண்ட் விச் ஹெயில், தேர்ட் விச் ஹெயில். ஃபஸ்ட் விச், யூ ஆர் லெஸர் தென் மேக்பெத் பட் ஆல்சோ கிரேட்டர். செகண்ட் விச், யூ ஆர் நாட் அஸ் ஹாப்பியஸ்ட் மேக்பெத் எட் மச் ஹாப்பியர். இதெல்லாம் வந்து ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட்டும் கொட்டேஷனில் கேட்டுருவாங்க. லெஸர் தென் மேக்பெத் அண்ட் கிரேட்டர், நாட் ஸோ ஹாப்பி அண்ட் எட் மச் ஹாப்பியர். நீ மேக்பெத் அளவுக்கு இருக்க மாட்டேன், இருந்தாலும் அவனோட கிரேட்டாக இருப்ப. மேக்பெத் அளவுக்கு ஹாப்பியாக இருக்க மாட்டேன், இருந்தாலும் அவனோட ஹாப்பியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிறது எல்லாமே எப்படிப்பட்ட ஸ்பீச்சு, விச்சஸ் யூஸ் பண்ணுற எல்லாமே பேராடாக்சிக்கல். எஸ். தேர்ட் விச், யுவர் டிசெண்டன்ஸ் வில் பி த கிங்ஸ் ஈவன் தோ யூ வில் நாட் பி ஒன். நீ வந்து கிங் ஆக மாட்டா, நம்ம பரம்பரையில் வரவங்க கிங் ஆகிடுவாங்க. இதுதான் நம்ம ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே பார்த்தோம். இந்த பேங்கோட பரம்பரையில் வந்தவர் தான் யார், அக்கார்டிங் டு த ஃபேமஸ் பிலீஃப், ஜேம்ஸ் ஒன். எஸ். அதனால தான் அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார். நீ வந்து கிங் ஆக மாட்டா, நான் உன் டிசனன்ஸ் கிங் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஆல் ஹெயில் Macbeth and Banquo. Banquo and Macbeth, all hail. Macbeth, wait, you only told me a part of what I want to know. Stay and tell me more. I already know I am the Thane of Glamis because I am inherited the position when my father Sinal died. நான் என்ன சொல்கிறேன், எங்கள் அப்பா இருந்தப்போ நான் தேன் ஆஃப் கிளாமிஸாக மாறிட்டேன். பட் ஹவு கேன் யூ கால் மீ த தேன் ஆஃப் கவுடர்? ஆனால் நான் தேன் ஆஃப் கவுடர்னு சொல்கிறீங்களா, அது எப்படி அப்படி சொல்லி கேட்குறாங்க. The Thane of Cawdor is alive and he is rich and powerful man. இப்போ இருக்க Thane of Cawdor வந்து ரொம்ப பவராகவும் இருக்கார், ரிச்சாகவும் இருக்கார். நான் எப்படி Thane of Cawdor மாற முடியும்? And for me to be the king is completely impossible. நான் கிங் ஆகிறது பாசிபிளே கிடையாது. Just as it is impossible for me to be Thane of Cawdor. Tell me where you learned these strange things and why you stop us at this desolate place with this prophetic greeting. Speak and I command you. உடனே சொல்கிறான், நான் உங்களை கமாண்ட் பண்ணுறேன், உண்மையாக சொல்லுங்கள், நான் எப்படி கிங் ஆக முடியும், நான் எப்படி தேன் ஆஃப் கவுடராக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விச்சஸ் மறைச்சு போயிடறாங்க, எதுவுமே பதில் சொல்ல. பேங்கோ, த எர்த் ஹாஸ் பபுள்ஸ் ஜஸ்ட் லைக் வாட்டர்.
and these creatures must have come from a bubble in the earth. Where did they disappear to? பேங்கோ அந்த விச்சஸ் எதோட கம்பேர் பண்ணுறான், பபுள்ஸோட கம்பேர் பண்ணுறான். தண்ணியில் பபுள்ஸ் வந்து திடீர்னு டிஸப்பியர் ஆகிடல, அது மாதிரி இந்த எர்த்துலேயும் பபுள்ஸ் வருது, அந்த மாதிரி பபுள்ஸ் தான் இவங்க வந்து டக்குன்னு ஆகிட்டாங்க, டிஸப்பியர் ஆகிட்டாங்க அப்படி சொல்கிறான். இது கூட கேட்கலாம், பேங்கோ அந்த விச்சஸை எதோட கம்பேர் பண்ணாங்க அப்படின்னு. யாரோட? பபுள்ஸோட. ஈச் அண்ட் எவ்ரிலாம் நீங்கள் படிக்கிறது வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷினுக்காகவே படிக்கிற மாதிரி படிக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி லைன் கேன் பி கன்வெர்டட் இன்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின். Into thin air, their bodies melted like breath in the wind. I wish they had stayed. அவங்க வந்து அப்படியே டக்குன்னு காணா போயிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு இவங்க ஆச்சரியப்படுறான். அவங்க இருந்திருந்து நல்லா இருந்திருக்கும் அப்படி சொல்கிறான் மேக்பெத். பேங்கோ, வேர் these things were talking about really here or are we both on drugs? இது உண்மையாக தான் நடக்குதா இல்லை நம்ம போதையில் இருக்குமா அப்படி சொல்லி பேங்கோ கேட்குறான். மேக்பெத், your children will be kings. உடனே பேங்கோ என்ன சொல்கிறான், பரவாயில்ல உன் குழந்தைங்களாம் கிங்ஸாக இருப்பாங்க அப்படி சொல்கிறான். மேக்பெத் சொல்கிறான். பேங்கோ என்ன சொல்கிறான், யூ வில் பி த கிங். எனக்கு என் குழந்தைங்க தான் கிங்காக இருப்பாங்க, உனக்கு நீயே கிங்காக இருப்ப அப்படி சொல்கிறான் மேக்பெத். அண்ட் தேன் ஆஃப் கவுடர் டூ, இஸ் தட் வாட் தே செட்? ஆமாம், அப்போ நான் தேன் ஆஃப் கவுடரும் மாறிடுவேனா அப்படி சொல்லி கேட்குறேன் பேங்கோ. தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் தே செட். ஹூ இஸ் திஸ்? இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ரோஸும் ஆங்கஸும் வராங்க. ரோஸ் சொல்கிறாரு, the king was happy to hear of your success, Macbeth. Whenever he hears the story of your exploits in the fight against the rebels, he became so amazed it makes him speechless. He was also shocked to learn that on the same day you fight the rebels, you also fought against the army of Norway. ஒரே நாளில் அவங்க ரிபல்ஸ் கூட சண்டை போட்டுறாங்க, நார்வே கூட சண்டை போட்டுறாங்க. அதை கேட்டு அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டார் அப்படி சொல்கிறாரு. and that you weren't the least bit afraid of death. கொஞ்சம் கூட பயலாம் சண்டை போட்டது அப்படிங்கிற சொல்கிறாரு. even as if killed everyone around you. messenger after messenger deliver news of your bravery to the king with the price of your how you defended this. உன்னை பற்றி நிறைய மெசஞ்சர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அடுத்தடுத்து சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படி சொல்கிறாங்க. ஆங்கஸ், the king sent us to give you his thanks and to bring you to him. your real reward won't come from us. கிங் உன்னை கூப்பிட்டு வர சொன்னார் அப்படி சொல்கிறாரு. ரோஸ், and to give you a taste of what's in store for you. he told me to call you the Thane of Cawdor. so hail Thane of Cawdor, that title belongs to you now. ரோஸ் வந்து உன்னை தேன் ஆஃப் கவுடர் பட்டமும் தந்திருக்கார் கிங்க, அப்படி தான் உன்னை கூப்பிட சொன்னார் அப்படி சொல்கிறாரு. பேங்கோ, கேன் த டெவில் டெல் த ட்ரூத்? உடனே ஷாக் ஆகிட்டான் பேங்கோ. ஆனால் இப்போ தான் டெவில் சொல்லிட்டு போச்சு தேன் ஆஃப் கவுடர் மாறும்னு. அதே மாதிரி என்ன ஆகிட்டான், தேன் ஆஃப் கவுடராக மாறிட்டல. இப்போ வந்து விச்சஸ் மேலே ஆச்சரியப்படுறாங்க. மேக்பெத், த தேன் ஆஃப் கவுடர் இஸ் ஸ்டில் அலைவ். ஒய் ஆர் யூ புட்டிங் இஸ் க்ளோத்ஸ் ஆன் மீ? மேக்பெத் கேட்குறான், தேன் ஆஃப் கவுடர் உயிரோடு இருக்காரு, அப்புறையா ஒரு பதவி எனக்கு தரீங்க அப்படிங்கிறான். ஆக்னஸ், the man who was the Thane of Cawdor is still alive, but he isn't been sentenced to death and he deserves to die. இப்போ உயிரோடு தான் இருக்காருன்னா கூடி சீக்கிரம் அவர் என்ன ஆகிடுவார், செத்துருவார். அவருக்கு மரண தண்டனை தந்துட்டாங்க. I don't know whether he fought on Norway side or if he secretly aided the rebels or if he fought with both of our enemies. அவருக்கே தெரில ஆக்னஸ்கே, அவர் நார்வே கிங்கோட சேர்ந்து சண்டை போட்டாரா இல்லை சண்டை போடாமல் சீக்ரெட்டாக ஹெல்ப் பண்ணாரா அல்லது ரெண்டு ரிபல்ஸ் கூடமே சேர்ந்து சண்டை போட்டால் எதுவுமே தெரில. பட் இஸ் ட்ரெசன் விச் ஹாஸ் பின் ப்ரூவன். ஆனால் அவர் தேச துரோகம் பட்டார் அப்படிங்கிற ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாங்க, அவர் வந்து கொல்ல சொல்லிட்டாங்க. அண்டு டு விச் இஸ் கன்ஃபஸ்ட், அவரும் கன்ஃபஸ் பட்டார், ஒத்துக்கிட்டாரு. அதனால் அவர் மண்டலத்தை கொடுத்துட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. மேக்பெத் டு ஹிம்செல்ஃப், இட் இஸ் ஜஸ்ட் லைக் தே செட், நவ் ஐ எம் த தேன் ஆஃப் கவுடர் அண்ட் த தேன் ஆஃப் கிளாம் இஸ் அ தேன் ஆஃப் கவுடர் அண்ட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் வாட் தே ப்ரெடிக்டட் இஸ் ஸ்டில் டு கம். மனசுக்குள்ள சொல்லிக்கிறான், நான் தேன் ஆஃப் கிளாமிஸ் ஆகிட்டேன், தேன் ஆஃப் கவுடர் ஆகிட்டேன், அடுத்து என்ன ஆகிடுவாப்ப பெஸ்ட் பார்ட் இனிமேல் தான் வரும் அப்படின்னா கிங்காக வந்துடுவேன் அப்படி சொல்கிறாரு. டு ரோஸ் அண்ட் ஆக்னஸ், தேங்க்யூ ஃபார் த நியூஸ். நான் தேங்க்ஸ் சொல்கிறான். ஸ்பீக்கிங் ஸோ தட் ஒன்லி பேங்காக் கேன். பேங்காக் மட்டும் சொல்கிற மாதிரி. ஆர் இன்டி பிகினிங் டு ஹோப் யுவர் சில்ட்ரன் வில் பி த கிங்ஸ். இவனுக்கு வந்து நம்ம கிங் ஆகிடும்னு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் பேங்கோட நம்பிக்கை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உண்மை இவங்க சொன்னது இந்த ஒரு விஷயம் உண்மையாச்சுன்னா அப்போ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களும் கிங் ஆகிடுவாங்க நம்புறியா அப்படி சொல்லி கேட்குறான்.
After all, the witches who said I was the Thane of Cawdor promised them nothing less. நான் என்ன தேன் ஆஃப் கோடராக மாறுவேன்னு சொன்ன அந்த விச்சஸ் வந்து உன்னோட குழந்தைங்களுக்கும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களே, அப்போ நீ நம்புறியா எப்போ அப்படிங்கிறான் பேங்கோ. If you trust what they say, you might be on your way to becoming king as well as Thane of Cawdor. But this whole thing is strange. The agents of evil often tell us part of the truth in order to lead us to our destruction. இது முக்கியமான லேண்ட். The instrument of darkness tell us truths, win us the honest trifles, to betray us in the deepest consequence. ஞாபகம் வச்சுக்கோங்க. The instrument of darkness tell us truths, win us the honest trifles, to betray us in the deepest consequence. Cousins, a word I pray you. அவர் என்ன சொல்கிறார் பேங்கோ? ஈவில் பவர்ங்க. எப்போதுமே ஈவில் பவர் வந்து நமக்கு வந்து ஆஃப் ட்ரூத்தை தான் சொல்லுவாங்க. ஈவில் பவர் அப்படிங்கிறவங்க நமக்கு ஆஃப் ட்ரூத்தை தான் சொல்லுவாங்க. இதே தீம் வேறு எந்த பிளேயில் வரும்? ஆஃப் ட்ரூத். பேக் அண்ட் எஸ்சில் ஆஃப் ட்ரூத் வராது. அது அந்த ஆஃப் ட்ரூத் வரும். அது வந்து ஓஎஃப் ஆஃப். நான் சொல்கிறது ஹெச்ஏஎல்எஃப். பாதி உண்மையை தான் சொல்லுவாங்க. பேக் அண்ட் எஸ்சில் வந்து ஓஎஃப் ஆஃப் ட்ரூத் அது வேறு. நமக்கு வந்து பாதி உண்மையை தான் சொல்லுவாங்க. ஈவில் பவர் பாதி உண்மையை தான் சொல்லுவாங்கங்கிறது வேறு எந்த பிளேவோட தீம், மெயின் தீம். வெரி ஃபேமஸ் பிளே. கிறிஸ்டோஃபர் மார்லோவோட டாக்டர் ஃபாஸ்டஸ். ஏன்னா அதில் மெஃபிஸ்டாஃபில்ஸ் என்ன சொல்லும், நீ பவர் கிடச்சா நீ எதை வேணாலும் சாதிப்பேன்னு சொல்லுவோம். பட் அதை பேக்ட் முடிஞ்சப்பறம் நீ ரொம்ப சஃபர் ஆவ, ஹெல்லுக்கு வந்து சஃபர் ஆவங்கிறத சொல்லவே சொல்லாது அவன்கிட்ட. உனக்கு என்னோடய பவர் கிடச்சிருந்தா நீ வந்து உலகத்தையே ஆளலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லுவோம். ஆனால் ஆஃப்டர் அந்த பேக்ட் முடிஞ்ச 21 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேன், உன்னோட சோலை நாங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு ஹெல்லில் போட்டு உன்னை டார்ச்சர் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லவே சொல்லாது. ஆஃப்டர் தான் சொல்லுவோம். த சேம் வே பேங்க் என்ன சொல்கிறா, விச்சஸ் நம்மகிட்ட பாதி உண்மையே சொல்லி ஒரு சாதாரண ட்ரிஃபிள் திங்ஸ், சின்ன சின்ன விஷயத்தை பற்றி உண்மையாக சொல்லுவாங்க. பட் நம்ம அவங்கள நம்ப ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, தே வில் டேமேஜஸ் த மோஸ்ட்னால் நமக்கு வந்து எல்லா கெடுதல் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த சேம் திங் இது வந்து நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் நிறையா நடக்கும். நம்மளை சீட் பண்ணுற எல்லாமே பாதி உண்மையை நம்மகிட்ட சொல்லி தான் சீட் பண்ணுவாங்க. நம்ம சதுரங்க வேட்டை படத்தில் கூட வரும், நான் ஒரு பொய் சொன்னால் அதில் உண்மையும் இருக்கும், உண்மை சொன்னால் பொய்யும் இருக்குன்னு சொல்லுவார்ல. நம்ம சீட் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து தே வில் டெல் த ட்ரூத். அவங்க வந்து முழுக்க பொய் சொல்ல மாட்டாங்க, ட்ரூத் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த பேங்கோ சொல்கிறார். விச்சஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க மேக்பெத் டு ஹிம்செல்ஃப். மேக்பெத் உண்மையாக அவரே பேசிக்கிறாரு. ஸோ ஃபார் த விச்சஸ் ஹேவ் டோல்ட் மீ 2 things that come true. So it seems like this will culminate in my becoming king. நம்ம மனசில் மேக்பெத் வந்து முடிப்பட்டான். எனக்கு 2 விஷயம் சொன்னாது, ஒன்று நடந்துருச்சு, அப்போ கண்டிப்பாக இன்னொன்று என்ன பண்ணுவோம் நடக்கும் அப்படின்னு சொல்லி முடிப்பட்டான். 2 ரோஸ் அண்ட் ஆக்னஸ் தேங்க்யூ ஜென்டில்மேன். ரோஸ் ஆக்னஸும் தேங்க்யூ சொல்லிட்டான். தி சூப்பர் நேச்சுரல் டெம்ப்டேஷன் டசன்ட் சீம் லைக் இட் கேன் பி எ பேட் திங், பட் இட் கான் பி குட் எய்தர். இப்போ கொஞ்சம் ரேஷ்னலாக திங்க் பண்ணுறான் மேக்பெத் வந்து, ரேஷ்னலாக இருக்கான். இந்த சூப்பர் நேச்சுரல் டெம்ப்டேஷன்ங்கிறது கெடுதல் கிடையாது, ஆனால் இது நல்லதும் கிடையாது. இஃப் இட் இஸ் எ பேட் திங், வை வாஸ் ஐ ப்ராமிஸ்ட் எ ப்ரொமோஷன் தட் டர்ன் டு பி ட்ரூ. அது பேடாக இருந்தால் நான் ஏன் வந்து தேன் ஆஃப் கோடராக மாறணும், அது உண்மையாச்சே. நான் ஐ எம் தி தேன் ஆஃப் கோடர் ஜஸ்ட் லைக் தே செட் ஐ வுட் பி. எனக்கு தேன் ஆஃப் கோடராக ஆகும்னு சொன்னாங்க, நான் ஆகிட்டேன். பட் இஃப் திஸ் இஸ் அ குட் திங், why do I find myself thinking about murdering King Duncan? A thought so horrifying that it makes my hair stand on the end and my heart pound inside my chest. The dances that actually threatened me here and now frighten me less than the horrible things I am imagining. அவன் லைட்டாக இப்போ யோசிச்சு பார்க்குறான். அப்போ அடுத்து வரும்னா நான் கிங் டன்கனை மர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நினைக்கும் போதே அவனுக்கு வந்து அவன் முடி வந்து ஏன் சின்னக்குது, அவ்வளோ வந்து ஒரு ரொம்ப டெரிஃபைங்காக இருக்குது. Even though it is just a fantasy so far, the mere thought of committing murder shakes me up so much that I hardly know who I am anymore. இவன் கொல்லு நினைக்கிறதே நமக்கு வந்து இவ்வளோ பெரிய இதுவாக இருக்கே அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறான்.
My ability to act as stifled by my thoughts and speculations. The only things that matter to me are things they don't really exist. Banquo. Look at Macbeth, he is in a daze. Macbeth to himself. If fate wants me to be king, perhaps fate will just make it happen and I won't have to do anything. Macbeth இது கிங்கை கொலைப்பட்டது ரொம்ப டெரிஃபைங்காக இருக்குது. விதிப்படி நான் கிங்காக தான் ஆவேன்னா விதியை அதுக்கான வேலையை செய்யட்டோம், நான் வந்து அதில் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன், நான் அதுக்கான எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிடுறாரு. பேங்கோ டு ரோஸ் அண்ட் ஆக்னஸ், மேக்பெத் இஸ் நாட் யூஸ் டு ஹிஸ் நியூ டைட்டில்ஸ். தே ஆர் லைக் நியூ க்ளோத்ஸ், தே டோன்ட் ஃபிட் அன்டில் யூ பிரேக் தெம் இன் ஓவர் டைம். அவர் ரொம்ப தீவிரமாக யோசிக்க ஆரம்பிச்சதுனால பேங்கோ சொல்கிறாரு ரோஸ்டியும் ஆக்னஸ்டியும். பேங்கோக்கு மேக்பெத்துக்கு புது டைட்டில் கொடுத்ததுனால அவர் இப்படி இருக்கார், ஒரு நியூ க்ளோத்துமா இருக்குது, அது அப்படின்னா செட் ஆகல, கொஞ்சம் டைம் ஆனால் நார்மல் ஆகிடுவார் அப்படி சொல்கிறாரு. மேக்பெத் டு ஹிம்செல்ஃப். ஒன் வே ஆர் அனதர் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இதுக்கப்புறம் மேக்பெத் மைண்ட் ஃபுல்லாக எதில் இருக்கு? கிங் அவரை பற்றியே இருக்குது. அவர் ரியல் லைஃப்பில் இல்லை பக்கத்தில் ஆக்னஸ் இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. இது எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு படிக்க. கம் வாட் மே கம் டைம் அண்ட் அவர் ரன்ஸ் த்ரூ த ரஃபஸ்ட் டே. இதெல்லாம் வந்து மேக்பெத்தோட ஃபேமஸ் அசைடு. கம் வாட் மே கம் டைம் அண்ட் அவர் ரன்ஸ் த்ரூ த ரஃபஸ்ட் டே. அவர் தான் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடதால் நடக்கதா போகுது, நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன் அப்படி சொல்கிறாரு. பட் இட் இஸ் ஏ ஐரனி. ஏன் ஐரனினா பின்னாடி அவர் தான் என்ன பண்ணுறாரு, இன்டர்ஃபியர் ஆகிறாரு. ஸோ அவர் தான் இப்போ வேறு மாதிரி நினைக்கிறார், பின்னாடி வேறு மாதிரி ஆக்ட் பண்ணுவார். பேங்கோ குட் மேக்பெத், வி ஆர் ரெடி வென் யூ ஆர். மேக்பெத் ஐ பெக் யூ பாடன், ஐ வாஸ் டிஸ்ட்ராக்டட், கைண்ட் ஜென்டில்மேன், ஐ ஒன்ட் ஃபர்கெட் த ட்ரபிள் யூ ஹேவ் டேக்கன் ஃபார் மீ, வாட் எவர் ஐ திங்க் ஆஃப் திஸ் டே, லெட் அஸ் கோ டு த கிங். மேக்பெத் வந்து நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் சாரின்னு சொல்லிட்டு நம்ம கிங்கிட்ட போகலாம் அப்படி சொல்லி சொல்கிறான். அப்புறம் பேங்கோட்ட தனியாக பேசுகிறான். திங்க் அபவுட் வாட் ஹேப்பன் டுடே அண்ட் வி ஹேவ் போத் ஹேட் டைம் டு கன்சிடர் திங்ஸ், லெட் அஸ் டாக். பேங்கோட்ட சொல்கிறான், நீ என்ன நடச்சுக்கிறத யோசிச்சுப்பாரு, நம்ம ரெண்டு பேரும் தனியாக பேசலாம் அப்படி சொல்கிறான். பேங்கோ அப்சல்யூட்லி. மேக்பெத் அன்டில் தென் வி ஹேவ் செட் எனஃப், லெட் அஸ் கோ மை ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம். ஓகே, இன்றைக்கி வந்து இதோட போதும். Act 1 Scene 4 Macbeth. A trumpet fanfare sounds. King Duncan, Lennox, Malcolm, Donalbin and their attendants enter. Act 4 வந்து Scene 4 வந்து Duncan, Lennox, Malcolm, Donalbin இவங்களாம் வராங்க. Duncan, has the former Thane of Cawdor been executed yet? Having the people in charge of that come back. டன்கன் வந்து கேட்குறாரு, ஏற்கனவே தேன் ஆஃப் கோட்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் அவங்க ஆர்டர் தான் கொடுத்துருந்தாங்கன்னா சாகலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீன் 3ல். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி டன்கன் கேட்குறாரு. மால்கம், மை கிங், தே ஹேவின் கம் பேக் எட். அந்த தேன் ஆஃப் கோட்டர் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அந்த இன்சார்ஜ் பர்சன்ஸ் அவங்க இன்னும் வரல. பட் ஐ ஸ்போக் வித் சம் one who saw Cawdor die and he said that Cawdor openly confessed his treasons, begged your highness forgiveness and repented deeply. ஆனால் அங்கே அவர் சாவறது நேராக பார்த்தவங்க வந்து தேன் ஆஃப் கோட்டர் ரெப்பன் பண்ணிட்டு செத்துருக்காரு, கன்ஃபஸ் பண்ணிவிட்டு இறந்துருக்காரு. இந்த கன்ஃபஸ் அப்படிங்கிறது கேத்தலிக் ரிலிஜனில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். இவர் வந்து கன்ஃபஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படி சொல்கிறாரு. ஹி நெவர் டிட் எனி திங் இன் இஸ் ஹோல் லைஃப் தட் லுக்ட் அஸ் இஃப் குட் அஸ் த வே ஹி டைட். ஹி டைட் லைக் சம்மன் ஹூ ஹேட் ப்ராக்டிஸ்ட் ஹவு டு டாஸ் அவே ஹிஸ் மோஸ்ட் செரிஸ்டு பொசிஷன் அஸ் இஃப் இட் வேர் ஒர்த்லெஸ் பீஸ் ஆஃப் கார்பேஜ். அவர் வந்து ரொம்ப இதுக்குமே கவலைப்படாமல் ரொம்ப ஒரு நிம்மதியாக செத்தார், பீஸ்ஃபுல்லாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மால்கம் தேன் ஆஃப் கோட்டர் எப்படி இருந்தார் அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ஒரு தேவையில்லாத பொருளை தூக்கி போடுமோ எப்படி தூக்கி போடும் அந்த மாதிரி அவர் வந்து உயிர் வந்து அவ்வளோ சுலபமாக பிரிஞ்சுது. அவர் வந்து ரொம்ப அழுதுகிட்டு அந்த மாதிரிலாம் தெரியல, கன்ஃபஸ் பண்ணிட்டு நிம்மதியாக இருந்தார் அப்படி சொல்கிறாங்க. தேர் இஸ் நோ வே டு ரீட் எ மேன்ஸ் மைண்ட் பை லுக்கிங் அட் ஹிஸ் ஃபேஸ். ஐ ட்ரஸ்டட் கவுடர் கம்ப்ளீட்லி. டன்கன் சொல்கிறேன், கவுடரை கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு. மேக்பெத், பேங்கோ அண்ட் ரோசன்
Rose and Agnes enter. To Macbeth, my worthiest kinsman. Duncan வந்து Macbeth என்னன்னு சொல்கிறாரு? இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். ஒர்த்தியஸ்ட் கின்ஸ்மேன் கசின். ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் கசின் அப்படின்னு சொல்கிறாரு. கின்ஸ்மேன் கசின். இவர் வந்து ரிலேட்டிவ். ஜஸ்டிஸ் மூமெண்ட் I was feeling guilty for not having thanked you enough. You have done so much for me, so fast that it has been impossible to reward you properly. If you deserved less, then perhaps my payment would have matched your deeds. All I can say is that I love you more than I can ever repay. இப்போ வந்து டன்கன் வந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. நீ பண்ண உதவிக்கு என்னால் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மேக்பெத், த ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ் யூ இஸ் இட்ஸ் ஓன் ரிவார்டு. அவர் என்ன சொன்னால், உங்களுக்கு சர்வ் பண்ணுறதே அதுக்கான ரிவார்டு அப்படி சொல்கிறாரு. யுவர் ஒன்லி டியூட்டி யுவர் ஹைனஸ் இஸ் டு அக்செப்ட் வாட் வி ஓவ் யூ. நாங்கள் என்ன உங்களுக்கு செய்கிறோமோ அதை அக்செப்ட் பண்ணுறது மட்டும் தான் உங்கள் டியூட்டி, நீங்கள் தேங்க் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அவர் டியூட்டி இஸ் டு அண்ட் யுவர் ஸ்டேட் இஸ் லைக் த டியூட்டி ஆஃப் த சில்ட்ரன் டு தியர் ஃபாதர் ஆர் சர்வன்ட்ஸ் டு தியர் மாஸ்டர். அவரோட டியூட்டி யாரோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, எதோட கம்பேர் பண்ணுறாரு? ஒரு சில்ட்ரன் ஃபாதருக்கும் ஒரு சர்வெண்ட் அவங்க மாஸ்டருக்கும் சேர்த்து டியூட்டியோட கம்பேர் பண்ணுறாரு. பை டூயிங் எவ்ரி திங் வி கேன் டு ப்ரொடெக்ட் யூ. வி ஆர் ஒன்லி டூயிங் வாட் வி ஷுட். Duncan, you are welcome here by making Thane of Cawdor. I have planted the seeds of a great career for you and I will make you sure they grow. அவன் வந்து Thane of Cawdor மற்றது உன்னோட கேரியர் க்ரோத் ஆகும் அப்படி சொல்கிறாரு. Banco to noble Banco, you deserve no less than Macbeth and everyone should know it. Let me bring you close to me and give you the benefit of my love and goodwill. அடுத்து Banco அவர் தேங்க் பண்ணுறாரு. நீ வந்து மேக்பெத் ஈக்குவலான டிசர்வ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஐ அக்கம்ப்ளிஷ் எனி திங் கிரேட் இட் வில் பி எ கிரெடிட் டு யூ. டன்கன், இது எல்லாமே அவங்க தேங்க்ஸ் கிவிங் சீசன் தான். சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடலாம். மை லவ் இஸ் ஸோ ஓவர்வெல்மிங் இட் பிரிங்ஸ் தி டியர்ஸ் டு மை ஐஸ் மை சன்ஸ் ரிலேட்டிவ்ஸ் லாட்ஸ் அண்ட் ஆல் தோஸ் க்ளோசஸ்ட் டு மீ. ஐ வாண்ட் யூ டு விட்னஸ் தட் ஐ வில் பெஸ்டோ மை கிங்டம் ஆன் மை எல்டஸ்ட் சன் மால்கம். இதான் முக்கியமான லைன். இந்த மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பையனுக்கு அவர் த்ரோனை வந்து அடுத்து முடிசூட்ட போகிறாரு. என்னோட அடுத்த கிங், இந்த நாட்டோட அடுத்த கிங் யார் அப்படின்னா என்னோடய சன் மால்கம். அவர் தான் என்னோடய ஹேர், இந்த கிண்டத்துக்கான ஹேர் அப்படின்னு சொல்கிறாரு. டுடே ஐ நேம் ஹிம் த பிரின்ஸ் ஆஃப் கம்பர்லேண்ட். அவர் வந்து பிரின்ஸ் ஆஃப் கம்பர்லேண்டாக அறிவிக்கிறார். கொஷின் கேட்கலாம், இது மால்கம் வந்து எதோட பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எதோட பிரின்ஸு? பிரின்ஸ் ஆஃப் கம்பர்லேண்ட். பட் மால்கம் isn't going to be alone in receiving honors. Titles of nobility will shine like stars on all you who deserve them. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வந்து நிறைய டைட்டில்ஸ் தராரு. Now let's go to your castle at Inverness where I will become even more obliged to you because of your hospitality. அடுத்து மேக்பெத்தை சொல்கிறாரு, நான் வந்து உன் கேசலுக்கு வரேன் இன்வர்னஸ். மேக்பெத்தோட கேசல் பேர் இன்வர்னஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்பெத்தோட கேசல் பேர் என்னது? இன்வர்னஸ். உன் கேசலுக்கு நான் வரேன், உன்னோட விருந்தாலே கெஸ்ட்டாக நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஆம் நாட் ஹாப்பி அன்லெஸ் ஐ கேன் பி ஒர்க்கிங் ஃபார் யூ. ஐ வில் கோ அஹெட் அண்ட் பிரிங் மை ஒய்ஃப் த குட் நியூஸ் தட் யூ ஆர் கம்மிங் வித் தட் ஐ வில் பி ஆஃப். அடுத்து மேக்பெத் நான் சொல்கிறாரு, நான் போய் என் ஒய்ஃப்ட்ட சொல்லி எல்லா ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் வாங்க, நான் முன்னாடி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிடுறாரு. டன்கன் மை ஒர்த்தி கவுடர். மேக்பெத் டு ஹிம்செல்ஃப், மால்கம் இஸ் நவ் த பிரின்ஸ் ஆஃப் கம்பர்லேண்ட். டு பிகம் கிங் மை செல்ஃப் ஐ எம் எய்தர் கோயிங் டு ஹேவ் டு ஸ்டெப் ஓவர் ஹிம் ஆர் கிவ் அப் பிகாஸ் ஹீ இஸ் இன் மை வே. இப்போ வந்து இவர் மனசுக்குள்ளே கிங் ஆகணும் அப்படிங்கிற எய்ம் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம தான் கிங் அப்படின்ட்டு ஆழமாக பதிஞ்சிருச்சு. அப்படி ஆகணுன்னா ஒன்று மால்கம்மை தாண்டி நம்ம கிங் ஆகணும், அப்படி இல்லைன்னா நம்ம அந்த ஆசையை விட்டுடணும். ஆனால் மால்கம் தான் இப்போ அடுத்த கிங் அறிவிச்சாச்சு, அவனை எதாவது பண்ணிவிட்டு நம்ம கிங் ஆகணும், அப்படி இல்லைன்னா கிங் ஆகிற ஆசையை விட்டுடணும். ஸ்டார்ஸ் ஹைட் யுவர் லைட் ஸோ நோ ஒன் கேன் சி த டெரிபிள் டிசைஸ் வித்தின் மீ. அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்டார்ஸை பார்த்து சொல்கிறாரு, நீ நைட் டைம் இது ஹைட் யுவர் ஃபயர்ஸ். ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் இந்த கொட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன் தான், ஒரிஜினல் டெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸ்டார்ஸ் ஹைட் யுவர் ஃபயர்ஸ் லெட் நாட்
நாட் லைட் see my black and deep desires. யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. let not light see my black and deep desires. யார் சொன்னா? மேக்பெத். அந்த ஸ்டாரை பார்த்து சொல்கிறாரு, எஸ் என்னோட ஆசை, என்னோட டீப் டிசைஸ் வந்து வெளில தெரிஞ்சிருவேண்ணா அப்படி சொல்கிறாரு. ஏன்னா நம்ம சைக்காலஜிக்கலாக அதை பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் சைக்காலஜியில் படிச்சிருப்பீங்க, இட் ஈகோ சூப்பர் ஈகோ அப்படின்ட்டு. நம்மளுக்கு நெகட்டிவான விஷயம்லாம் இதில் தோணும். இதில் தான் தோணும். அதை வந்து நம்ம பெரும்பாலும் மறைச்சு தான் வச்சுருப்போம். நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம மறைச்சு தான் வச்சுருப்போம். அதுதான் பிளாக் பாக்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு தெரியாமல் மறைச்சு வச்சுருப்போம். அந்த மாதிரி இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னோட டீப் டிசைஸ்லேருந்து வெளில யாருக்கும் தெரிஞ்சக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஐ வாண்ட் லெட் மை ஐ லுக் அட் வாட் மை ஹேண்ட் இஸ் டூயிங். நான் செய்கிறத என் கண்ணே பார்க்கக்கூடாது, யாருக்கும் தெரியாத நான் செய்யணும். பட் இன் த எண்ட் ஐ எம் ஸ்டில் கோயிங் டு டூ த திங் ஐ வுட் பி ஹாரிஃபைட் டு சி. இது வந்து ஏதாவது மோசமான விஷயத்தை செஞ்சுனாவது நம்ம வந்து அடுத்து கிங் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. டன்கன், மேக்பெத் போயிட்டார். டன்கன் டு பேங்கோ இந்த மிடில் ஆஃப் அ கன்வர்சேஷன் வி ஹேவன்ட் ஹியர்ட். அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டன்கன் வந்து நோடல் பேசுகிறாரு. யூ ஆர் ரைட் பேங்கோ, மேக்பெத் இஸ் எவ்ரி பிட் அஸ் வயலண்ட் அஸ் யூ சே அண்ட் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு வித் தீஸ் ப்ரைசஸ் ஆஃப் ஹிம். அவர் வந்து ரொம்ப பிரேவான பர்சன், நீ சொல்கிறது கரெக்டாக தான் அப்படின்னு சொல்லி பேங்கோட் சொல்லியிருக்காரு. லெட்ஸ் ஃபாலோ ஆஃப்டர் ஹிம் நவ் தட் ஹீ வாஸ் கான் ஹெட் டு ப்ரிப்பேர் அவர் வெல்கம். இஸ் எ மேன் வித்தவுட் ஈக்குவல். அவர் வந்து ரொம்ப வீரமானவர், பிரேவானவர், அவருக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டன்கனும் பாராட்டிடுறாரு. இப்போ வந்து ஆக்ட் 1 சீன் 5. லேடி மேக்பெத் என்டர்ஸ் ரீடிங் எ லெட்டர். லேடி மேக்பெத்துக்கு மேக்பெத் வந்து லெட்டர் ஃபஸ்ட்டு கொடுத்து அனுப்பிச்சுறாரு. இது மாதிரி கிங் வர போகிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சுறாரு. அது இல்லாமல் அந்த விச்சஸோட கான்வர்சேஷனையும் சேர்த்து எழுதி அனுப்பிச்சுறாரு லெட்டரில். இது மாதிரி நான் விச்சஸை பார்த்தேன், அவங்க எனக்கு கவுடராவான்னு சொன்னாங்க, கவுடர் ஆகிட்டா அடுத்து கிங் ஆவான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. The witches met me on the day of my victory in battle and they have since learned that they have supernatural knowledge. அந்த விச்சஸை பற்றி சொல்கிறாரு. When I tried desperately to question them further, they vanished into thin air. While I stood spellbound, messages from the king arrived and greeted me as the Thane of Cawdor, which is precisely how the weird sisters had saluted me before calling me the future king. இந்த நடந்த நிகழ்ச்சி அப்படி சொல்கிறாரு. நான் வரும்போது விச்சஸை பார்த்தேன், அவங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் நாலேஜ் இருக்குது, எனக்கு கவுடர்னு சொன்னாங்க, அதே மாதிரி எனக்கு கவுடர்னு ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் விச்சஸ் வந்து என்ன ஃபியூச்சர் கிங் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து ஒய்ஃபுக்கு லெட்டர் எழுதி அனுப்புகிறாரு. ஐ தாட் ஐ ஷுட் டெல் யூ த நியூஸ் மை டியரஸ்ட் பார்ட்னர் இன் த கிரேட்னஸ் ஸோ தட் யூ குட் ரிஜாய்ஸ் அலாங் வித் மீ அபவுட் த கிரேட்னஸ் தட் இஸ் ப்ராமிஸ்டர்ஸ். இதை வந்து நமக்கு வந்து ஒரு கிரேட் ஃபீச்சர் இருக்குது, அதனால் உனக்கு இதை ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. கீப் இட் சீக்ரெட் அண்ட் ஃபேர்வெல். லெட்டரை இப்போ படித்து முடிச்சிட்டாங்க. ஷி லுக்ஸ் அப் ஃப்ரம் த லெட்டர். யூ ஆர் தேன் ஆஃப் கிளாமிஸ் அண்ட் கவுடர் அண்ட் யூ ஆர் கோயிங் டு பி கிங் ஜஸ்ட் லைக் யூ ஆர் ப்ராமிஸ்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க, அதை லேடி மேக்பெத்தும், நீ ஏற்கனவே கிளாமிஸாகவும் இருந்தால் இப்போ கவுடராக மாறிட்ட, கிங்காகவும் நீ மாறிடுவ. பட் ஐ ஒரி அபவுட் வெதர் ஆர் நாட் யூ ஹேவ் த வாட் இட் டேக் டு சீஸ் த க்ரௌன். ஆனால் அந்த கிங் ஆகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு நிறையா துரோகம்லாம் பண்ணோம், நிறைய டிஎஸ் எல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. யூ ஆர் டூ ஃபுல் ஆஃப் மில்க் ஆஃப் ஹியூமன் கைண்ட்னஸ் டு ஸ்ட்ரைக் அக்ரெசிவ்லி அட் யுவர் ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன். இட் இஸ் டூ ஃபுல் ஆஃப் மில்க் ஆஃப் ஹியூமன் கைண்ட்னஸ் டு கேட்ச் த நியரஸ்ட் வே. இதுவுமே வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. இட் இஸ் டூ ஃபுல் ஆஃப் மில்க் ஆஃப் ஹியூமன் கைண்ட்னஸ் டு ரீச் த நியரஸ்ட் வே. யாரை பற்றி சொல்கிறது? லேடி மேக்பெத் வந்து மேக்பெத்தை பற்றி சொல்கிறது. லேடி மேக்பெத் வந்து மேக்பெத்தை பற்றி சொல்கிறாங்க. இட் இஸ் டூ ஃபுல் ஆஃப் மில்க் ஆஃப் ஹியூமன் கைண்ட்னஸ் டு கேட்ச் த நியரஸ்ட் வே. அப்படின்னா இது வந்து ரொம்ப மனிதாபிமானத்தோடு இருக்கக்கூடியவர், நீ வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. மேக்பெத் வந்து ஒரு ஹியூமன் கைண்ட்னஸோடு இருக்கக்கூடியவர், அவர் வந்து கிங் ஆகிறதுக்கான அந்த அக்ரெசிவ் ஒர்க்கை செய்வாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யூ வாண்ட் டு பி பவர்ஃபுல் அண்ட் யூ டோன்ட் லேக் அம்பிஷன் பட் யூ டோன்ட் ஹேவ் த மீன்ஸ் ஸ்ட்ரீக் தட் தீஸ் திங்ஸ் கால் ஃபார்.
உனக்கு அம்பிஷன் இருக்குது, யூ வாண்ட் டு பி பவர்ஃபுல், யூ ஹேவ் த அம்பிஷன். ஆனால் அந்த அம்பிஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கான அந்த குணாதிசயம் இவர்கிட்ட இருக்கா? நம்ம என்ன அம்பிஷன் இருக்கோ அந்த அம்பிஷனுக்கான கேரக்டர் நம்மகிட்ட ஃபஸ்ட்டு இருக்கணும். இப்போ கிங் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஏற்கனவே இருக்க கிங்கை துரோகம் செய்யணும், அதுக்கான கேரக்டர் நம்மகிட்ட இருக்கணும். இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க. அவங்களே கொஸ்டின் பண்ணிக்கிறாங்க மேக்பெத்தை இது இருக்கான்னு. த திங்ஸ் யூ வாண்ட் டு டூ லைக் எ குட் மேன், யூ டோன்ட் வாண்ட் டு சீட், yet you want to what doesn't belong to you. There is something you want, but you are afraid to do what you need to get it. ஜாயின் பண்ணுறவங்க 6:30க்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிடுங்க, லேட் பண்ணாதீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம the things you want to do like a good man, நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ நமக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம ஒரு குட் மேன் மாதிரி செஞ்சிடணும், வித்தவுட் கில்ட்டி கான்சியஸ்னஸ். அதான் அவங்க சொல்கிறாங்க. நம்ம இதை தான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா நம்மகிட்ட என்ன இருக்கக்கூடாது, கில்ட்டை அப்படி அந்த ஃபீலிங்கே இருக்கக்கூடாது. பிகாஸ் இந்த பிளேவோட மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான தீம் என்னது, கில்ட்டு தான். கில்ட்டும் ஒரு தீம், முக்கியமான தீம். ஏன்னா 2 பேத்துக்குமே அந்த கில்ட்டால் சஃபர் ஆவாங்க. அது நான் வரும்போது சொல்கிறேன். இவங்க ஃபஸ்ட் ஆன லேடி மேக்பெத் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செயலை செய்யும்போது அது வந்து ஒரு நல்ல விஷயமாக நினச்சி செஞ்சணும். யூ டோன்ட் வாண்ட் டு சீட், எட் யூ வாண்ட் வாட் டசன்ட் பிலாங் டு யூ. நீ வந்து ஏமாற்ற தேவையில்ல, ஆனால் உனக்கு இல்லாத ஒரு விஷயத்தை நீ அடையணும்னு நினச்சா நீ என்ன பண்ணணும், ஏமாற்றி தான் ஆகணும். நமக்கு ஒரு பொருள் நம்மளோட பொருள் அது கிடையாது, இருந்தாலும் நம்ம வந்து அதை அடையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும், கண்டிப்பாக ஏமாற்றி தான் ஆகணும். வேற ஒருத்தவங்க பொருளை நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம ஏமாற்றி தான் ஆகணும். யூ வாண்ட் டு சீட், தேர் இஸ் சம்திங் யூ வாண்ட், பட் யூ ஆர் அஃப்ரைட் டு டூ வாட் யூ நீட் டு டூ டு கெட் இட். யூ வாண்ட் இட் டு பி டன் ஃபார் யூ. நீ வந்து விஷயத்தை எதிர்பார்க்குற, ஆனால் அது நீ செய்ய விரும்பலை, யாரோ உனக்கு அதை வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குற அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இவர் கிங் ஆகணும்னு ஆசைப்பட்றாரு, ஆனால் தானாகவே கிங் ஆனால் பரவாயில்ல, இவரும் அதுக்கு எந்த முயற்சி எடுக்க மாட்டேன்னு இருக்காரு. இப்போதைக்கு மேக்பெத்தோட மென்டாலிட்டி அப்படி தான் இருக்குது. கிங் ஆகணும்னு ஆசை இருக்குது, பட் ஒரு டைலமால் இருக்கார். நம்மளாக முயற்சி பண்ணி ஆகணுமா, அல்லது எப்படியும் அது நடக்க தானே போகுது, நமக்கு தானாக வந்து கிடச்சிருமா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. ஹரி ஹோம் ஸோ ஐ கேன் பெர்சியூ யூ அண்ட் டாக் யூ ஆஃப் வாட் எவர் இஸ் கீப்பிங் யூ ஃப்ரம் கோயிங் ஆஃப்டர் த க்ரௌன். ஆஃப்டர் ஆல் ஃபேட் அண்ட் விச் கிராஃப்ட் போத் சீம் டு வாட் யூ டு பி த கிங். சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தால் நான் உன்னை வந்து கன்வின்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சர்வெண்ட் வர்றாரு. வாட் நியூஸ் டு யூ பிரிங் சர்வெண்ட், த கிங் இஸ் கம்மிங் ஹியர் டு நைட். லேடி மேக்பெத், யூ மஸ்ட் பி கிரேசி டு சே தட் இஸ்இன்ட் மேக்பெத் வித் த கிங், அண்ட் யூ வுடின் மேக்பெத் ஹேவ் டோல்டு மீ இன் அட்வான்ஸ் ஸோ ஐ குட் ப்ரிப்பேர் இஃப் த கிங் வேர் ரியர்லி கம்மிங். அவங்க வந்து சர்வெண்ட்டை பார்த்து யூ மஸ்ட் பி கிரேசி, மேக்பெத் வந்து முன்னாடியே எனக்கு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐ ஆம் சாரி பட் இட் இஸ் ட்ரூத், மேக்பெத் இஸ் கம்மிங். மேக்பெத் வராரு. ஹீ சென்ட் அ மெசஞ்சர் அஹெட் ஆஃப் ஹிம் who arrived here so out of breath that he could barely speak his message. முன்னாடியே ஒரு சர்வெண்ட் அனுப்பிச்சிருக்காரு கிங் வராருன்னு சொல்லி, ஆனால் அவன் வேகமாக இருந்ததுனால மூச்சோட கூட முடியாதனால இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. லேடி மகள், டேக் குட் கேர் ஆஃப் ஹிம், ஹி பிரிங்ஸ் கிரேட் நியூஸ். த சர்வெண்ட் எக்ஸிஸ்ட் ஸோ த மெசஞ்சர் இஸ் ஷார்ட் ஆஃப் breath like a horse raven as he announces Duncan's entrance into my fortress where he will die. இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இங்கே வந்தால் என்ன நடக்கும், டன்கன் வந்து இறந்துருவான். Duncan's entrance into my fortresses where he will die. Come you spirits that assist murderous thoughts. அடுத்து அவங்க ஸ்பிரிட்ஸை கூப்பிட்றாங்க. மேக் மீ லெஸ் லைக் எ உமன் அண்ட் மோர் லைக் எ மேன். இந்த பிளேலே ஒரு இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன் அப்படின்னு நான் ஓப்பனிங் டேல சொன்னேன், ஃபஸ்ட் டே சொன்னேன். என்ன கொட்டேஷன், என்ன கொட்டேஷன்? கம் யூ ஸ்பிரிட்ஸ் that tend on mortal thoughts, unsex me here and fill me from the crown to top full of direst cruelty. Unsex me here, இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரேஸ். Why it is very important? அவரால பண்ண முடியல நான் பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க. Again and again critics ஆல
மென்ஷன் பண்ணப்பட்ட கோட், அதுவும் ஒரு காரணம். பல கிரிட்டிக்ஸ் வந்து லேடி மேக்பெத்தை பற்றி நிறைய, நான் அந்த ஒர்க்ஸ்லாம் சொல்கிறேன், என்னென்ன ஒர்க்ஸ் மேக்பெத்தை பற்றி என்னென்ன ஒர்க்ஸ் வந்துருக்கு நான் சொல்கிறேன். மேபி மண்டே ஆர் டியூஸ்டே நான் சொல்கிறேன். அதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கொட்டேஷனை கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு லேடியாக இருக்கிறதுனால ஃபீல் பண்ணுறாங்க. கம் யூ ஸ்பிரிட்ஸ் தட் அசிஸ் மர்டரஸ் தாட்ஸ் மேக் மீ லெஸ் லைக் எ உமன் அண்ட் மோர் லைக் எ மேன். இந்த குரூயல் ஒர்க்கை யார் தான் செய்ய முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. மேன் தான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொலை பண்ணுறதுங்கிறது வந்து விமனால் முடியாது, மேன் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இங்கே ஒரு ஐரணி இருக்குது, இவங்க தான் வந்து அதுக்கான மூளையாக செயல்படுறாங்க. ஒரு குரூயல் திங்கை வந்து உமன் செய்ய முடியாதுன்னு நம்புகிறாங்க. பட் இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அதை செய்கிறாங்க, செய்ய தூண்டுறாங்க. அண்ட் ஃபில் மீ ஃப்ரம் த ஹெட் டு டோ வித் டெட்லி குரூயல்ட்டி. இவங்க வந்து என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் குரூயலாக மாற்று, அப்போ தான் வந்து நான் அதுக்கான வேலையில் ஈடுபட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திக்கன் மை பிளட் அண்ட் clog up my veins so I won't feel remorse, so that no human compassion can stop my evil plan or prevent me from accomplishing it. என்னோடய பிளட்டை ஃபுல்லாக என்ன பண்ணால், ஃபுல்லாக பிளட்டை திக்காக்கிடு, ஃபுல்லாக உரைய வச்சுடு, ரத்தம் ஃபுல்லாக வந்து உறைஞ்சி போயிடும். கொஞ்சம் கூட எனக்கு ஒரு ஹியூமன் கம்பேஷன் இல்லாதவருக்கு அந்தளவுக்கு குரியலாக மாறிடணும். லைட்டாக ஒரு ஹியூமன் கம்பேஷன் தான் கூட என்ன பண்ணிடுவேன், டன்கனை கொல்லாமல் விட்டுருவேன். இதுதான் உங்களுக்கு கிடச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. கம் டு மை ஃபீமேல் பிரஸ்ட் அண்ட் டேர்ன் மை மதர்ஸ் மில்க் இன் டு பாய்ஸ்னஸ் ஆசிட். என்னோட மதர்ஸ் மில்க் என்ன பண்ண சொல்கிறாங்க, பாய்ஸ்னஸ் ஆசிடை மாற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கம் டு மை உமன்ஸ் பிரஸ்ட் அண்ட் டேக் மை மில்க் ஃபார் கேர்ள். இந்த கொட்டேஷன் வெரி இம்பார்ட்டண்ட். இது சம்மந்தமாக ஏதாவது ஒர்க்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கம் டு மை ஃபீமேல் பிரஸ்ட் அண்ட் டேர்ன் மை மதர்ஸ் மில்க் இன் டு பாய்ஸ்னஸ் ஆசிட். யூ மர்டரிங் டீமான்ஸ், வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் திஸ் கொட்டேஷன். இந்த கொட்டேஷனை வச்சு மட்டுமே ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஒன் கிரிட்டிக்கல் ஒர்க் இருக்குது. எக்ஸாக்ட் நேம் நான் சொல்கிறேன், கிளாஸ் முடிச்சு நான் உங்களுக்கு போட்டுறேன். லேடி மேக்பெத்து குழந்தை இருந்துச்சா அப்படிங்கிறதான் அவங்களோட கொஷின். அந்த கிரிட்டிக்கல் ஒர்க்கோட கொஷின் என்னது, லேடி மேக்பெத்துக்கு குழந்தை இருந்துச்சா அப்படிங்கிறதான் அந்த ஒர்க்குக்கான சென்ட்ரல் தீம். ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க அவங்க, டேர்ன் மை மதர்ஸ் மில்க் இன் டு பாய்ஸ்னஸ் ஆசிட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேளை ஃபீட் பண்ணுற அளவுக்கு ஒரு குழந்தை இருந்துக்கலாம். அல்லது ஆனால் இந்த பிளேயில் வந்து வெளிப்படையாக எங்கேயுமே சொல்லல அவங்களுக்கு குழந்தை இருந்த மாதிரி. இந்த ஒரு லைனை தவிர என்ன பண்ணல எங்கேயுமே, வேறு எந்த ஒரு இடத்துலையும் மேக்பெத்துக்கோ லேடி மேக்பெத்துக்கோ குழந்தை இருந்த மாதிரி மென்ஷன் பண்ணல. பட் இதுதான் ஒரே ஒரு சின்ன க்ளூ, அவங்க மதர்ஸ் மில்கை பாய்ஸ்னஸ் ஆசிடாக மாற்றிடு அப்படின்னு சொல்கிறது தான் ஒரே க்ளூ. யூ மர்டரிங் டீமான்ஸ் wherever you hide, invisible and waiting to do evil, come thick night and cover the world in the darkest smoke of hell, so that my sharp knife can't see the wound it cuts open, so heaven can't peep through the darkness and cry no stop. அந்த முழு இரவையும் வந்து இருட்டாக்கிடு. மேக்பெத் சொன்ன அதே விஷயத்தான் இவங்க சொல்கிறாங்க. அவர் வந்து ஸ்டாரோட லைட்டை தான் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. இவங்களும் வந்து முழுசையும் இருட்டாக்கிடு, கத்தி கூட அந்த ரத்தத்தை பார்க்கக்கூடாது, ஹெவனுக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Act 1 Scene 5. Great thane of glamis, worthy thane of powder, you will soon be greater than both of these titles once you became a king. Your letter has transported me from the present moment, when who knows what will happen, and has made me feel like the future is already here. லேடி மேக்பெத் சொல்கிறாங்க, உங்கள் லெட்டரை நான் படித்தேன், ஃபஸ்ட்டு கிளாமிஸ் கவுடர் அப்படின்னு சொல்லி அவங்கள வரவேற்றுட்டு, இதை விட ஒரு பெட்டர் டைட்டில் உங்களுக்காக அவைட் பண்ணிகிட்ருக்கு. அவங்க லெட்டரை படித்ததுலேருந்து நான் வந்து என்ன ஆகிட்டேன், ஃப்யூச்சர் வந்து எனக்கு ஐ ஃபீல் நோ த ஃப்யூச்சர் இந்த இன்ஸ்டன்ட், ஐ ஃபீல் நோ த ஃப்யூச்சர் இந்த இன்ஸ்டன்ட் அப்படின்னா ஃப்யூச்சரை நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஃப்யூச்சரை நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னது, சக்ஸஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா you have to feel what you want to become. பாசிட்டிவ் திங்க் பண்ணுறங்க, அது ஒரு ஓகே. பட் யூ ஹாவ் டு ஃபீல் வாட் யூ வாண்ட் டு பிகேம். நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆயிட்ட மாதிரி ஃபீல் பண்ணணும். என்னவா மாறணும் எதிர்காலத்தில். ஒரு டீச்சராக மாறினா டீச்சராக மாறிட்ட மாதிரி
பிஹேவ் பண்ணணும். ஒரு டீச்சர் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஒரு டீச்சர் எப்படி பேசுவாங்க, ஒரு பிஜி அசிஸ்டன்ட் எப்படி நடந்துக்குவாங்க, அதை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடணும். இது வந்து சும்மா பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னா ஏதோ ஒரு மந்திரம் அது மாதிரிலாம் கிடையாது. இட் ஒர்க்ஸ் 100%. அது ஒர்க் பண்ணோம். நம்ம ஆனால் அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். அதை ஃபீல் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ராக்டிஸ் வேணும். இதை பற்றி நிறையா பேசலாம், பட் இன்னொரு கிளாஸில் நான் சொல்கிறேன். மேக்பத் மை டியரஸ்ட் லவ் டன்கன் இஸ் கம்மிங் ஹியர் டு நைட். மேக்பத் சொல்கிறாரு, டன்கன் இங்கே வராரு அப்படின்னு சொல்கிறாரு. லேடி மேக்பத் வந்து அந்த நான் ஃப்யூச்சரை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கிங் ஆகிட்டதாகவே நான் என்ன பண்ணுறேன், ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்பத் வந்து டன்கன் இங்கே வராரு அப்படிங்கிற லேடி மேக்பத். அண்ட் வென் இஸ் ஹி லீவிங், எப்போ போவார் அப்படிங்கிற மேக்பத். ஹி பிளான்ஸ் டு லீவ் டுமாரோ, நாளைக்கு அவர் போய்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க லேடி மேக்பத். தட் டே வில் நெவர் கம். ஓ நெவர் ஷல் சன் தட் மாரோ சி. இது இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன். ஓ நெவர் ஷல் சன் த மாரோ சி. நீங்கள் ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் நான் ஒரிஜினல் டெக்ஸ்ட் காமிக்கிறேன், ஒரிஜினல் டெக்ஸ்ட் படிக்கிறேன். நீங்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், கம்பல்சரி யூ ஹேவ் டு ரீட் த ஒரிஜினல் டெக்ஸ்ட். ஏன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் தான் கொஷின் கேட்பாங்க. ஓ நெவர் ஷல் சன் தட் மாரோ சி, நாளைக்குங்கிற நாளை சூரியன் பார்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் டன்கன் என்ன பண்ண மாட்டார், அந்த டுமாரோவை அவர் பார்க்க மாட்டார். எஸ், யுவர் ஃபேஸ் பிட்ரேஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங்ஸ் மை லார்ட் அண்ட் பீப்புள் வில் பி ஏபிள் டு ரீட் இட் லைக் எ புக். உன் முகமே உன்னை காட்டி கொடுத்துரும் போல், உன் முகத்தில் வந்து நல்லா தெரியுது, பீப்புள் கண்டுபிடிச்சிடுவாங்க, உன் முகத்தை வந்து ஒரு புக்கு மாதிரி படிச்சுடுவாங்க. இன் ஆர்டர் டு டிசீவ் தெம் யூ மஸ்ட் அப்பியர் த வே தே எக்ஸ்பெக்ட் யூ டு லுக். Greet the king with a welcoming expression in your eyes, your hands and your words. You should look like an innocent flower, but be the snake that hides underneath the flower. This is important quotation. Look like the innocent flower, but be the serpent under it. Underline பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட் இருந்தா. Look like the innocent flower, but be the serpent under it. என்ன சொல்கிறாங்க, வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு பூ மாதிரி இரு, ஆனால் உள்ளுக்குள்ளே அதுக்குள்ளே இருக்க ஒளிஞ்சிருக்க பாம்பு மாதிரி இரு. உன்னோட முகத்திலே உன்னோட வில்லன் குவாலிட்டியை காமிச்சிடாத. முகத்தில் வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப சிரிச்சுக்கிட்டு வெல்கமிங்காக இருக்கணும், ஒரு பூ மாதிரி இருக்கணும். பட் உனக்குள்ளே இருக்க அந்த வில்லத்தனம், அந்த கன்னிங்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் பி லைக் எ செர்பண்ட் ஸ்னேக் ஹைடிங் அண்டர் த ஃப்ளார். யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த கொட்டேஷன்? நான் எந்தெந்த கொட்டேஷனாக ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் படிக்கிறோம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, படிக்காததையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் பி லைக் த ஸ்னேக் தட் ஹைட்ஸ் அண்டர்நீத் த ஃப்ளார். த கிங் இஸ் கம்மிங் அண்ட் ஹீ இஸ் காட் டு பி டேக்கன் கேர் ஆஃப். லெட் மீ ஹேண்டில் டு நைட்ஸ் ப்ரிப்ரேஷன் பிகாஸ் டு நைட் வில் சேஞ்ச் எவ்ரி நைட் அண்ட் டே ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ். இன்றைக்கி நைட்டு நான் பார்த்துக்கிறேன் ப்ரிப்ரேஷன்ஸை. இந்த ஒரு நாள் இரவு என்ன பண்ணிடும், இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு இரவையும் ஒவ்வொரு நாளையும் நம்ம வாழ்க்கையை மாற்றிடும் அப்படின்னு சொல்லி லேடி மேக்பெத் சொல்கிறாங்க. மேக்பெத், we will speak about this further. நம்ம இன்னும் கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிற லேடி மேக்பெத். You should project a peaceful mood because if you look troubled you will arouse suspicion. Leave all the rest to me. நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக இருங்க, அமைதியாக ரிலாக்ஸ்டாக இருங்க. உங்கள் முகத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு தெரிஞ்சால் சந்தேகம் வந்துடும். அதனால் வந்து நீங்கள் அமைதியாக இருங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. Act 1 Scene 6. The stage is lit by torches. Hardware plate. Duncan enters together with Malcolm, Donalbin, Banco, Lennox, Macduff, Rose, Angus and their attendants. இவங்க எல்லாமே வராங்க. Duncan, this castle is in a pleasant place. The air is sweet and appeals to my refined senses. வந்தோடனே கேஸ்டில் போலந்து பேசுகிற பேங்கோ. The fact that this summer bird, the house martin, builds its nest here proves how inviting the breezes are. There isn't a single protrusion in the castle walls where these birds haven't built their hanging nest to sleep and breed. I have noticed that they always like to settle and mate where the air is the nicest. அங்கே வந்து ஒரு பேர்டு இருக்குது, மார்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு இருக்குது, மார்லெட். அந்த பேர்ட் பேர் என்னது, டெம்பிள் ஹார்ட்டிங் மார்ட்லெட். பேர்ட் நேம் ஞாபகம் வச்சுவாங்க, என்னது, மார்ட்லெட். எஸ், மார்ட்லெட்டுங்க பேர்டு.
அது எங்கே ஃபைனியாக இருக்கோ அங்கே மட்டும் தான் கூடு கட்டும். இந்த வீட்டில் எங்கே பார்த்தாலும் கூடு கட்டியிருக்கு, அப்போனா இது வந்து ஒரு நல்ல பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேர்டை பற்றி ஒரு சின்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். இந்த மேக்பத்தை படித்ததுக்கு பிறகு அமெரிக்காவில் இருக்க கொஞ்சம் பேர் இந்த பேர்டு ஏன்னா இது இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய பேர்டு, மார்ட்லெட் அப்படிங்கிறது இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பேர்டு. அமெரிக்காவில் இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 20th சென்ச்சுரியில் இந்த பேர்டு அமெரிக்காவில் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு இங்கிலாந்துலேருந்து பேர்டு கொண்டு போய் அங்கே வளர்த்துருக்காங்க, நிறைய ப்ரீட் பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட் என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன நடந்திருக்கும்? அங்கே இருக்க லோக்கல் பேர்டு எல்லாத்தையுமே இந்த பேர்டு வேட்டையாடிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய எல்லா லோக்கல் பேர்டையும் இந்த பேர்டு என்ன பண்ணிடுச்சு, வேட்டையாடி அழிச்சிருச்சு, மார்ட்லெட் அப்படிங்கிற பேர்டு. அதே தான் இப்போ இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. ஆப்பிரிக்க கெளுத்தி மீனை வந்து ஆற்றுல விட்டனால லோக்கலில் இருக்க எல்லா மீனும் அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து டேங்க் கிளீனர் ஒரு மீன் இருக்குது, அது ஆற்றுல விட்டனால ஏன்னா யூடியூப்பில் போட்டு பாருங்கள் ஃப்ரீயாக இருந்தால். அது மாதிரி இந்த மார்ட்லெட் பேர்டு வந்து அமெரிக்காவில் கொண்டு போய் விட்டனால அங்கே இருக்க லோக்கல் பேர்டெலாம் அழிஞ்சிச்சு. அதுக்கு மேக்பத்தை தான் ரெஃபர் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஓகே, லேடி மேக்பெத் enters Duncan. Look, here comes to our honored hostess. Sometimes they love my subjects bring me is inconvenient, but I still accept it as love. In doing so, I am teaching you to thank me for the inconvenience I am causing you by the being here, because it comes from my love to you. அவங்க என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கிறது வந்து உங்களுக்கு இன்கன்வீனியன்ஸ், நான் இங்கே வந்தது வந்து உங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். என்னோடய லவ், நான் அவங்க மேலே அன்பு இருக்கிறதுனால தான் இங்கே வந்தேன். பட் அது வந்து அப்படி சொல்கிறாரு, வீட்டுக்கு வரது வந்து உங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. லேடி மேக்பெத், everything we are doing for you, and even if it were doubled and then doubled again, is nothing compared to the honors you have brought to your family. We gladly welcome you as your guest with gratitude for both the honors you have given us before and the new honors you are just given us. லேடி மேக்பெத் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏற்கனவே கொடுத்த ஆனர், இந்த தேன் ஆஃப் கிளாமிஸ், தேன் ஆஃப் பவுடர், அந்த ஆனருக்கும் நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். இப்போ கெஸ்ட்டாக எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை வந்து ஆனர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கும் நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டன்கன், வேர் இஸ் மேக்பெத் த தேன் ஆஃப் பவுடர்? We followed closely after him. I hoped to arrive here before him, but he rides swiftly. நாங்கள் மேக்பெத்துக்கு முன்னாடி இங்கே வரலாம்னு நினச்சோம், ஆனால் என்ன பண்ண முடியல, அவர் ரொம்ப வேகமாக வந்துட்டார், எங்கே தான் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. And his great love, which is as sharp as his spur, helped him beat us here. அவரோட அன்பு தான் எங்களை வந்து வேகமாக இங்கே வர வச்சுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. Fair and noble hostess, we are your guest tonight. Lady Macbeth, we are your servants, your highness. As always, our house and everything in it is at your disposal. For after all, we keep it in your trust, and we are glad to give you back what's yours. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வீடு எல்லாமே உங்களோட தான், நீங்கள் இங்கே வந்தது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆனர், நாங்கள் உங்களுக்கு சர்வ் பண்ண தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக ஒரு கிங்கிட்ட ஒரு நோபல் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி அவங்க பேசுகிறாங்க. எங்கள் கேசல் எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டன்கன், give me your hand, bring to my host Macbeth. I love him dearly and I shall continue to favor him whenever you are ready, hostess. அவங்க அடுத்து டன்கன் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சீன் 7, Act 1 Scene 7. Macbeth, if this business would really be finished when I did the deed, then it would be the best to get it over with quickly. அவர் என்ன சொல்கிறார், இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா நான் சீக்கிரமாக செஞ்சிடணும். If the assassination of the king could work like a net, swagging up everything and preventing any consequence, then the murder would be the be all and end all of the whole affair, and I would gladly put my soul and the afterlife at risk to do it. ஒரு வேளை கிங்கை அசாசினேட் பண்ணுறது, கொல்றது அப்படிங்கிறது எந்த ஒரு கான்சிக்வன்ஸும் இல்லாமல் முடிஞ்சிச்சு, பின்விளைவுகள் இல்லாமல் அந்த கிங்கை நம்ம கொண்டுட்டா, அதுக்கப்புறம் வந்து அதான் எண்டால், பிஆல் அண்ட் எண்டால், அதோடு அந்த வேலை முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அது வந்து தொடரக்கூடாது. அப்படி மட்டும் இருந்துட்டால் நான் என்னோடய ஆஃப்டர் லைஃப்பை நான் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன், ரிஸ்க் எடுக்க நான் தயாராக இருக்கேன்,
நரகத்தில் போய் எவ்வளோ தண்டனைலாம் அனுபவிச்சுக்க ரெடியாக இருக்கேன். பட் இங்கே வந்து அந்த பிரச்சனை எதுவும் என்ன ஆகிடக்கூடாது, வந்துடக்கூடாது. கிங்கை கொள்றதுனால அதோட பின்விளைவுகளை இந்த வாழ்க்கையில் இந்த பூமியில் நான் அனுபவிக்க விரும்பலை, அதுக்கான தண்டனை நரகத்தில் அனுபவிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். பட் ஃபார் கிரைம்ஸ் லைக் these are still punishment in this world. By committing violent crimes, we only teach other people to commit violence, and the violence of our students will come back to plague us teachers. ஆனால் இந்த மாதிரி க்ரைம்ஸ் வந்து பூமியிலே நமக்கு பனிஷ்மெண்ட்டை தந்துடும். இது வந்து அவர் தெளிவாக தெரியுது. இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வந்து இந்த மாதிரி க்ரைம், ஒரு அரசரை கொள்வது அல்லது வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறதுங்கிறது பூமியிலே நமக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட்டை தந்துடும். நம்ம வைலண்ட்டாக இருந்தால் எப்படி வைலண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மற்ற பீப்புள் நம்மகிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க, கற்றுக்கிட்டு அதே வைலன்ஸை நம்மகிட்ட காமிப்பாங்க. ஒரு வைலன்ஸ் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் கம் பேக் டு பிளேக் அஸ் டீச்சர்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர்கிட்ட வைலண்ட்டை காமிக்கிற மாதிரி, அதாவது கிங் சப்ஜெக்ட் அதை வந்து அவர் இதோட கம்பேர் பண்ணால் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்டோட கம்பேர் பண்ணுறாரு. நம்ம வைலண்ட்டாக இருந்தால் அந்த வைலண்ட்டை என்ன பண்ணுவாங்க, நம்ம சுற்றி இருக்கவங்க நம்மகிட்ட லேர்ன் பண்ணிவிட்டு அதே வைலண்ட்டை நம்மகிட்ட காமிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் நமக்கு பனிஷ்மெண்ட்டாக மாறிடும். Justice being equal to everyone forces us to drink from the poisoned cup that we serve to others. ஜஸ்டிஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு பாய்சன் கப்பில் ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணால் அதே கப்பை நம்மளை குடிக்க வச்சுருவோம். அதுதான் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறாரு. Commends the ingredients of our poisoned chalice to our own lips. This even-handed justice commends the ingredients of our poisoned chalice to our own lips. இதான் அந்த கொட்டேஷன். இது இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன். ஜஸ்டிஸ் அவர் எதோட கம்பேர் பண்ணுறாரு, மேக்பெத் பாய்சன் கப்போட. நம்ம மற்றவங்களுக்கு ஒரு கப்பில் பாய்சனை சர்வ் பண்ணோன்னா அதே கப்பை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், நம்மளை குடிக்க சொல்லி கம்பல் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜஸ்டிஸ். அதுதான் வந்து நமக்கு வந்து அப்படி தான் தண்டனை தரப்படும் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு மேக்பெத்தே சொல்கிறாரு. நம்ம ஒருத்தர் பாய்சன் கப்பில் குடிக்க சர்வ் பண்ணோன்னா சேம் கப் வில் பி ஃபோர்ஸ் டு அஸ். இதெல்லாம் சிங்கிள் லைனாக இருந்தாலும் இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ கொட்டேஷன். அதனால தான் இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன். எந்த ஒரு கான்டெக்ஸ்ட்டும் இல்லாமல் இது தனியாக எடுத்து ஒரு கொட்டேஷனை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். த கிங் ட்ரஸ்ட் மீ இன் 2 ways. கிங் வந்து என்னை 2 விதமாக நம்புகிறாரு. இது வந்து நம்பிக்கை துரோகம் செய்ய போகிறாரு. எப்படி நம்பிக்கை துரோகம், 2 காரணங்களாக கிங் நம்புகிறாரு. அந்த 2 காரணங்களையும் நான் வந்து மறுத்துட்டு இது பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. என்ன காரணம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் இஸ் கின்ஸ்மேன் அண்ட் இஸ் சப்ஜெக்ட், ஸோ ஐ ஷுட் ஆல்வேஸ் ட்ரை டு ப்ரொடெக்ட் ஹிம். முதல் காரணம் வந்து நான் அவரோட கின்ஸ்மேன், அவரோட சொந்தக்காரன். ஃபஸ்ட்டு வந்து நான் அவரோட சொந்தக்காரன், அது இல்லாமல் அவரோட சப்ஜெக்ட், அவருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சன், ஒரு குடிமகன். ஃபர்ஸ்ட் ஐ எம் இஸ் கின்ஸ்மேன் அண்ட் சப்ஜெக்ட். எஸ், கின்ஸ்மேன் அண்ட் சப்ஜெக்ட். அதனால் நான் நம்புகிறாரு. அவர் குடிமகன், அவர் சொந்தக்காரன் நம்பி என் வீட்டுக்கு வந்திருக்காரு. அது இல்லாமல் நான் அவரோட சப்ஜெக்ட் நம்பி வந்திருக்காரு. செகண்ட், ஐ எம் இஸ் ஹோஸ்ட். ரெண்டாவது, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் ஹோஸ்ட்டாகவும் இருக்கேன். என் வீட்டுக்கு வந்தப்போ நான் அவனை பாதுகாப்பேன், கிங்கை பாதுகாப்பேன் நம்பி தான் அவர் வந்து இங்கே நைட்டு தூங்க போகிறாரு. ஸோ ஐ ஷுட் பி க்ளோசிங் த டோர் இன் ஹிஸ் மர்டரஸ் ஃபேஸ், நாட் ட்ரைங் டு மர்டர் ஹிம் மை செல்ஃப். ஒரு கொலைகாரம் வந்தால் நான் தான் தடுக்கணும், ஆனால் நானே என்ன பண்ண போகிறேன், கிங்கை கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பிசைட்ஸ் டன்கன் ஹேஸ் பீன் சச் அ ஹம்பிள் லீடர். மூணாவது காரணம், ஃபஸ்ட்டு 2 காரணம் சொல்லிட்டார். ஒன்று சொந்தக்காரன், எதனால் இவர் வந்து ஒரு குற்றணர்வு இல்லாமல் கொல்ல முடியல அப்படிங்கிறதான காரணத்தை தான் சொல்கிறாரு. ஒரு கிங்கை கொல்லணும், ஆனால் இவருக்கு எப்படி இருக்குது ஃபீலிங், ஹி சஃபர் ஃப்ரம் கில்ட்டி கான்சியஸ்னஸ். அவருக்கு ஒரு குற்றம் இருக்குது, என்னடா கிங்கை கொல்ல போகிறோமேனா. அதுக்கு என்னென்ன காரணம்னா, ஒன்று வந்து அவருக்கு வெறும் கிங் மட்டும் இல்லை, இவருக்கு சொந்தக்காரரும் கூட, இவரோட ரிலேட்டிவும் கூட. தென் அவர் கிங்கு, இவர் சப்ஜெக்ட்டு, அது ஒரு காரணம். தென் இவர் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. கிங் வந்து இவரோட வீட்டுக்கே கெஸ்ட்டாக வந்திருக்காரு. ஒரு ஹோஸ்ட்டாக இவர் என்ன பண்ணோம், அந்த கிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறது இவரோட கடமை. அந்த கடமையை மீறி கொல்ல போகிறாரு. மற்ற மர்டரஸ்ட்டிருந்து இவர் காப்பாற்றணும், ஆனால் இவரே என்ன பண்ண போகிறாரு, கொல்ல போகிறாரு.
அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு, டன்கன் இஸ் a humble leader, so free of corruption that his virtuous legacy will speak for him when he is dies, as if angels are playing trumpets against the injustice of his murder. இவர் வந்து ஒரு ஹம்பிள் லீடர், ஒரு கரப்ஷன் ஃப்ரீ லீடர், ஒரு மக்களை கொடுமைப்படுத்தக்கூடியவராக இருந்தால் கூட இவர் கொள்றதுல ஒரு நியாயம் கற்பிக்கலாம். இப்போ ஜூலியஸ் சீசர் கொன்னாங்க, என்ன காரணம் சொன்னாங்க? ஜூலியஸ் சீசர் கொன்னப்போ என்ன காரணம் சொன்னாங்க? அவர் வந்து ஒரு பேராசை பிடிச்சவர், மக்களை டைரண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாரு, ரொம்ப மக்களை கொடுமைப்படுத்துறாரு, அப்படி நியாயப்படுத்தினாங்களா ஜூலியஸ் சீசரை கொல்லும்போதோ அல்லது ரிச்சர்ட் டூவோ வேறு யாரை கொள்றப்பையும் நியாயப்படுத்தினாங்க. இங்கே ஆனால் வந்து அந்த மாதிரி நியாயமே படுத்த முடியல. ஏன்னா பிகாஸ் இஸ் எ ஹம்பிள் லீடர். அதுக்கான ஹம்பிள் லீடருக்கான வேர்டு என்னது இங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஸோ கிளியர் இன் இஸ் கிரேட் ஆஃபீஸ். எஸ், அவர் வந்து ரொம்ப வெர்ச்சுவஸாக இருக்கக்கூடிய ஒருத்தர், அவரோட ஆஃபீஸ்லேருந்து கரப்ஷன் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒருத்தர். ஆஃபீஸ் மீன்ஸ் அவரோட டியூட்டியில் கரப்ஷன் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒருத்தர். அந்த மாதிரி கிங்கை நம்ம கொண்டோன்னா ஏஞ்சல்ஸே என்ன பண்ணோம், இந்த இன்ஜஸ்டிஸ்க்கு எதிராக ட்ரம்பட் வாசிக்கும். வானத்தில் இருக்க ஏஞ்சல்ஸு இப்படி இன்ஜஸ்டிஸ்க்குள்ள ட்ரம்பட் வாசிக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாரு. பிட்டி லைக் an innocent newborn baby will ride the wind with winged angels so invisible on invisible horses through the air to spread news of the horrible deed to everyone everywhere. இதை வந்து பிட்டி எதோட கம்பேர் பண்ணுறேன், நியூபார்ன் பேபியோட கம்பேர் பண்ணுறாரு. தேர் இஸ் லாட் ஆஃப் கம்பேரிஷன்ஸ். இதெல்லாம் நடத்தும் போதே அப்படி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, மறுபடியும் எடுத்து படிக்கும்போது மறந்துடுவீங்க. வாட் இஸ் பிட்டி கம்பேர்ட் வித்? வாட் இஸ் பிட்டி கம்பேர்ட்? நியூபார்ன் பேபி. எஸ், பிட்டி இஸ் கம்பேர்ட் வித் இன்னசென்ட் நியூபார்ன் பேபி. பிட்டி இஸ் கம்பேர்ட் வித் a naked newborn babe. அதோட ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்து a naked newborn babe. What is justice compared with? What is justice? Poisonous cup. Yes, poisonous cup. Justice வந்து poisonous cup ஓடையும் பிட்டி வந்து innocent newborn baby ஓட கம்பேர் பண்ணுறாங்க. அது வந்து will ride the wind with a winged angels. வேகமாக போய் இந்த நியூஸை பரப்பிடும். இப்படி ஒரு இன்னசென்ட் கிங் இறந்துட்டார் அப்படின்னா, ஒரு டியூட்டியில் கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு கிங், கரப்ஷன் ஃப்ரீ கிங் இறந்துட்டாருன்னா அந்த நியூஸ் என்ன பண்ணுவோம், மக்கள்கிட்ட தீயாக பரவும். மக்கள்லாம் வந்து கிங்குக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இவர் ஒரு கொடுங்கோலனாக இருந்து மக்களை கொடுமைப்படுத்தியிருந்தா கூட மக்கள் பெருசாக இவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர் நல்ல கிங்காக இருக்கனால இவரை கொண்டுட்டோம் அப்படின்னா அந்த நியூஸ் யார்கிட்ட பரவும், மக்கள்கிட்ட தீயாக பரவிடும். ஏஞ்சல்ஸே போய் பரப்பிடுவாங்க. பீப்புள் வில் ஷெட் a flood of tears that will drown the wind like a horrible downpour of rain. மக்களோட கண்ணீர் வந்து மழையாக கொட்டும். ஹாரிபிள் டவுன்போர் ஆஃப் ரெயின். I can't spur myself to action. The only thing motivating me is ambition, which makes people rush ahead of themselves towards disaster. என்னால் இந்த செயலை செய்யவே முடியாது. நான் செய்கிறதுக்கான இவரோட அம்பிஷன். ஒவ்வொரு ட்ராஜடிலையும் ஒரு என்ன சொல்கிறது, வாட் இஸ் அ ட்ராஜிக் ஃப்ளா ஹியர்? ஷேக்ஸ்பியரோட ஒவ்வொரு ட்ராஜடிலையும் எஸ் ஆம்பிஷன் தான் இங்கே வந்து ட்ராஜிக் ஃப்ளா. 4 ட்ராஜடி நம்ம சொன்னோம்ல, 4 ட்ராஜடியுமே ஒவ்வொன்றிலையும் ஒரு ட்ராஜிக் ஃப்ளா இருக்கும். ட்ராஜிக் ஃப்ளா, வாட் இஸ் த another நேம் ஃபார் ட்ராஜிக் ஃப்ளா? எஸ் ஹமார்ஷியா. எஸ் ஹமார்ஷியா ட்ராஜிக் ஃப்ளா. இவரோட ட்ராஜிக் ஃப்ளா வந்து ஆம்பிஷன். இவரோட ட்ராஜிக் ஃப்ளா என்னது? ஆம்பிஷன். ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆம்பிஷனாக இருக்கிறனால தான் நான் டிசாஸ்டர் நோக்கி போகிறேன் அப்படிங்கிறது அவரே சொல்கிறாரு. தென் வாட் நியூஸ் டு யூ ஹேவ்? லேடி மேக்பெத் வராங்க. லேடி மேக்பெட்டை கேட்குறாரு, என்ன நியூஸ் கொடுத்துரு? ஹேஸ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் டின்னர், வை டிட் யூ லீவ் த டைனிங் ரூம்? லேடி மேக்பெத் கேட்குறான், அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, நீங்கள் ஏன் டைனிங் ரூமை விட்டு வந்தீங்க? ஹேஸ் ஹி ஆஸ்ட் ஃபார் மீ? மேக்பெத் கேட்குறேன், எனக்கு கேட்டாரன்னு. டோன்ட் யூ நோ ஹி ஹேஸ்? அவர் கூப்பிட்டுருப்பாரு, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க மேக்பெத். We can't go on with this plan. The king has just honored me and I have entered the good opinion of all sorts of people. I want to enjoy these honors while the feeling is fresh and not throw them away soon.
மேக்பத் வந்து என்னால் இந்த முடியாது, கிங்கை கொல்ல முடியாது, ஆனால் இப்போ தான் நிறைய ஆனர் தந்திருக்காரு, இந்த மக்கள் முன்னாடி பாராட்டி பேசியிருக்காரு, நான் இந்த ஆனர் என்ஜாய் பண்ண ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், ஆனரை என்ஜாய் பண்ண விரும்புகிறேன், அதை கெடுத்துக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மேக்பத் கேட்குறாரு. வெரி ட்ரங்க் வென் யூ சீம் டு ஸோ ஹோப்ஃபுல் பிஃபோர், ஏன்னா முன்னாடி கொலை பண்ணுற சொன்னப்போ குடிச்சிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹவ் யூ கான் டு ஸ்லீப் அண்ட் woken up green and pale in fear of this idea? From now on, this is what I will think of your love. Are you afraid of act that way you desire? Will you take the crown you want so badly? Or will you leave us a coward, always saying I can't after you say I want to? You are like the poor cat in the old story. அவங்க வந்து மேக்பத்தை வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, நீ வந்து வாழ்நாள் முழுக்க கவாடாக வாழ போறியா, அல்லது தைரியமாக இந்த ஆக்டை செஞ்சுட்டு க்ரௌனை நீ எடுத்துக்க போறியா? உனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, ஹி வாண்ட்ஸ் டு பி எ கிங், உனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, ஆனால் என்ன பண்ணுற நீ? அதுக்கான செயலை செய்ய மாட்டேன், ஐ காண்ட் அப்படின்னு சொல்கிற. யூ ஆர் லைக் எ புவர் கேட் இந்த ஓல்டு ஸ்டோரி, நீ வந்து ஒரு அந்த ஓல்டு ஸ்டோரியில் இருக்க மாதிரி ஒரு புவர் கேட்டா நீ அப்படி கேட்குறாங்க. மேக்பத், ப்ளீஸ் ஸ்டாப், ஐ டேர் டு டூ ஒன்லி வாட் இஸ் ப்ராப்பர் ஃபார் எ மேன் டு டூ. ஹீ ஹூ டேர்ஸ் டு டூ மோர் இஸ் நாட் எ மேன் அட் ஆல். ஒரு மேன் என்ன செய்யணுமோ அதை செய்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது, அதை தாண்டி செஞ்சால் வந்து ஒரு மனுஷனே இல்லை அப்படிங்கிறான் மேக்பத். மேக்பத் அது ஒரு ஆஃப் மைண்டாக இருக்கான், செய்யலாமா வேணாமான்னு. கடைசியாக வந்து செய்ய மாட்டேன்னு சொல்கிறான், ஆனால் அவரை கன்வின்ஸ் பண்ணுறது யார்? லேடி மேக்பத். அதனால தான் லேடி மேக்பத் வந்து நிறையா கிரிட்டிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷீ இஸ் த ஃபோர்த் விச் அப்படின்னு சொல்கிறாங்க. லேடி மேக்பத் என்ன சொல்கிறாங்க? ஷீ இஸ் த ஃபோர்த் விச். ஆனால் ஏற்கனவே 3 விச்சஸ் வந்து மேக்பத் லைஃப்பில் விளையாண்டுட்டுருக்கா. தே ஆர் மிஸ்சீவஸ். அந்த 3 விச்சஸும் மிஸ்சீவஸ், யார் வாழ்க்கையாவது கெடுக்கிறதா அவங்க வேலையே. அது மாதிரி மேக்பத்தோட வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. பட் லேடி மேக்பத் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஷீ இஸ் எ ஃபோர்த் விச். அவங்க தான் வந்து ஃபுல்லாமே கெடுக்கிறாங்க. லேடி மேக்பத், இஃப் யூ வேரண்ட் எ மேன், தட் வாட் கைண்ட் ஆஃப் அனிமல் வேர் யூ வென் யூ ஃபர்ஸ்ட் டோல் மீ யூ வாண்ட் டு டூ திஸ்? நீ இப்போ மேனால்னா அப்போ ஃபஸ்ட்டு சொன்னப்போ நீ என்ன அனிமலாக இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வென் யூ டேர் டு டூ இட், தட்ஸ் வென் யூ வேர் எ மேன். அண்ட் இஃப் யூ go on one step further by doing what you dared to do before, you will be that much more than man. The time and place weren't right before, but you have gone ahead with the murder anyhow. Now the time and place are just right, but they are almost too good for you. I have sucked a baby and I know how sweet it is to love the baby at my breast. என்ன சொல்கிறாங்க, முன்னாடி வந்து டைமும் பிளேஸும் கரெக்டாக அமையல, அப்போ வந்து நீ என்ன பண்ண, கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ட்ரை பண்ண. அதான் கிங்கு வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த விச்சை சொன்னப்புறம் நீ வந்து மர்டர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருந்த, நீ தான் ஆசையோடு இருந்த. இப்போ டைமும் பிளேஸும் கரெக்டாக அமைஞ்சிருக்கு, ஆனால் நீ இப்போ என்ன பண்ண மாட்டேங்கிற. யூ ஆர் நாட் ரெடி டு மர்டர். உன்னோட அம்பிஷனை நீ எடுக்கிறதுக்கு நீ கரெக்டாக இல்லை. பட் ஈவன் அஸ் த பேபி வாஸ் ஸ்மைலிங் அப் அட் மீ, I would have plucked my nipple out of its mouth and smashed its brain out against a wall if I had sworn to do that the same way you have sworn to do this. எனக்கு ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தை வந்து நான் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தா, ஒருவேளை நான் அதை ஸ்மாஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சத்தியம், அந்த குழந்தைய கொல்லணும்னு நான் முடிவு எடுத்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன், கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொண்டிருப்பேன். இந்த சேம் வே நீ கிங்கை கொல்லணும்னு நினைக்கிற, கொன்று அப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இவங்க எந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்காங்கன்னா, இந்த மாதிரி மனநிலை நான் என்ன பண்ணிடுவேன், இப்படி ஒரு பதவி எனக்கு கிடைக்கிது அப்படின்னா என்னோடய சொந்த குழந்தைய கூட நான் வந்து கொல்ல தயாராக இருப்பேன். அதுவும் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்க குழந்தைய நான் என்ன பண்ணுவேன்னா கொல்ல தயாராக இருப்பேன். ஒருவேளை நான் ஒரு உறுதிமொழி எடுத்திருந்தா, அப்படி கொல்லுவேன்னு உறுதிமொழி எடுத்திருந்தா வந்து கொண்டிருப்பேன். த சேம் வே யூ டூ திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இஃப் யூ ஃபெயில், மேக்பத் கேட்குறாரு, ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டா, இவர் வந்து கொல்ல மாட்டேன்னு சொல்கிறதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து ஒரு 2 கைண்ட்ஸ் ஆஃப் ரீசன். ஒன்று வந்து அவர் கின்ஸ்மேனாக இருக்கார், என்ன நம்புறாரு, ஹோஸ்ட் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ண அடிப்படையில் கொல்ல மாட்டேன்னு சொல்கிறாரு. செகண்ட் திங் பயம்.
ஒருவேளை கொன்று மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. ஒரு பக்கம் கிங்கு என் மேலே மரியாதையாக இருக்கார், சொந்தக்காரராக இருக்கார், ஒரு நல்ல கிங்காக இருக்கார், இதெல்லாம் ஒரு காரணம் கொல்லாமல் இருக்கிறதுக்கு. இன்னொரு காரணம் என்னது? கொன்று மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது? ஒரு ஆள் கிங்கை கொண்டுட்டு மாட்டிக்கிட்டால் அதுக்கான கான்சிக்வன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுமே அப்படிங்கிறதும் ஒரு காரணம். இந்த 2 காரணம் தான் அவர் தடுக்குது. கொல்லணும்னு நினைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. என்ன காரணம்? ஹிஸ் அம்பிஷன். கிங்கை கொல்லணும்னு கிங்கை கொல்லணும்னு நினைக்கிறதான ஒரே காரணம் அம்பிஷன். கொல்ல வேணான்னு நினைக்கிறதுக்கு இவரோட குட் கான்சியன்ஸும் ஒரு பக்கம், இவரோட மனிதாபிமானமும் வந்து கிங்கை கொல்ல வேணாம், நம்மளை ரொம்ப நம்புறாரு, கொல்ல வேணாம்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பயம். இஃப் யூ கெட் யுவர் கரேஜ் அப் வி கான்ட் ஃபெயில். நீ வந்து தைரியமாக பண்ணால் நம்ம வந்து மாட்டிக்கவே மாட்டோம். when Duncan is asleep the day's hard journey has definitely made him tired. டன்கன் கண்டிப்பாக தூங்குவார், ரொம்ப டயர்டாக இருக்கார், தூங்குவார். I will get his 2 servants so drunk that their memory will go up in the smoke through the chimneys of their brains. அவரோட சர்வன்ட்ஸ் 2 பேத்துக்கும் நான் நல்லா குடிக்க வச்சு அவங்க வந்து போதையில் வந்து சுயநிலை விளக்க வச்சுட்றேன். அவங்களோட மெமரி என்ன ஆகிடும், பிரெயினில் இருக்க சிம்னி மூலியமாக வெளில போயிடும் அப்படிங்கிறாங்க. ஒரு ரைமிங்காக சொல்கிறாங்க. when they lie asleep like pigs so drunk they will be dead to the world. what won't you and I able to do the unguarded Duncan. அவங்க 2 பேரும் நல்லா பண்ணி மாதிரி தூங்கும்போது, பிக்ஸ் மாதிரி தூங்கும்போது நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக? அன்கார்டட் டன்கனை என்ன வேணாலும் செஞ்சிடலாம். அண்ட் வாட் எவர் டூ வி கேன் லே ஆல் த பிளேம் ஆன் த ட்ரங்கன் சர்வன்ட்ஸ். நம்ம செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், அவங்க மேலே பழிய போட்டலாம் அப்படின்னு சொல்கிறாரு. Macbeth, may you only give birth to male children because your fearless spirit should create nothing that isn't masculine. உடனே மேக்பத் கேட்குறான், சில்ட்ரனை பற்றி அடிக்கடி இதில் வருது. தட்ஸ் வை லேடி மேக்பத் சில்ட்ரனை பற்றி ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க் எழுதியிருக்காங்க, ஃபேமஸ் கிரிட்டிக்கல் ஒர்க்கு. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் கிளாஸ் முடிச்சு உங்களுக்கு குரூப்பில் போட்டுறேன். உனக்கு வந்து மேல் சைல்டு தான் பிறக்குமா? ஏன்னா நீ பண்ணுறது எல்லாமே எப்படி இருக்க, மேஸ்குலினாக இருக்குது. நீ பண்ணுறது எல்லாமே மேஸ்குலினாக இருக்கிறதுனால உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி தான் இருக்கும், மேல் சைல்டாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறான். ஒன்ஸ் யூ ஹேவ் கவர் த 2 servants with blood and use their daggers to kill, when people believe that they were the culprits. நம்ம அவங்க கத்தியை எடுத்து டன்கனை கொண்டுட்டு அந்த கத்தியை அவங்க பக்கத்தில் வச்சுட்டா மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, இந்த சர்வன்ஸ் தான் கொண்டாங்கன்னு நம்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மேக்பெத் கேட்குறான். ஹூ குட் திங்க் இட் ஹேப்பன்ட் எனி அதர் வே. மற்ற வேறு எப்படி நினைக்க முடியும்? கத்தியை வந்து குத்திட்டு அந்த சர்வன்ஸ் கையில் வச்சுட்டா எல்லோரும் என்ன நம்பிடுவாங்க, போதையில் சர்வன்ஸ் தான் கிங்கை கொண்டுட்டாங்கன்னு நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேடி மேக்பெத் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. we will be grieving loudly when we hear that Duncan has died. டன்கன் இறந்துட்டான்னு தெரிஞ்சால் நம்ம வந்து சத்தமாக க்ரீவ் பண்ணுவோம் அப்படி சொல்கிறாங்க மேக்பெத். now I am decided and I will exert every muscle in my body to commit this crime. மேக்பெத் வந்து வேணான்னு முடிவு எடுத்திருந்தேன், இப்போ யார் கன்வின்ஸ் பண்ணி அவர் வந்து கொலை பண்ண சொல்லிட்டாங்க. மேக்பெத் இந்த ஆக்ட் 1 வந்து who is the weak person and who is the strong person. மேக்பெத் வந்து வீக்காகவும் லேடி மேக்பெத் வந்து எப்படி இருக்காங்க, ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. மேக்பெத் வந்து வீக்காகவும் லேடி மேக்பெத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க மென்டலி. மேக்பெத் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாரு, ஆனால் லேடி மேக்பெத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்படியே போக போக மாற ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் போக போக என்ன ஆரம்பிச்சிடும், மாற ஆரம்பிச்சிடும். ஆக்ட் 2 Scene 1.